இன்றைக்கு கூட நம்ம தியானிக்க இருக்கிற சங்கீத பகுதி சங்கீதம் 52ஆம் அதிகாரம். பலவானே, பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. எதுலவே நம்ம என்ன பண்ண முடியாது, பெருமை பாராட்டவே முடியாது. முக்கியமா இதுல இருக்கிற வசனம் தான் கபட நாவை குறித்து தான் அதுல பேசியிருக்கிறாங்க. நம்ம அந்த கபட நாவு ரொம்ப ரொம்ப முக்கியமா. இன்னைக்கு மாத்தி மாத்தி எதுனாலும் நம்ம பேசிட்டு பின்னாடி போய் நம்ம நல்லா பேசுற மாதிரி இருக்கும். இப்போ கர்த்தர் இடத்துலயே பாருங்க, இறக்கிட்டா நல்லா ஒரு சண்டையை போட்டுட்டு எல்லாம் திட்டிட்டு ஏசப்பா கேட்கப்பா அதெல்லாம் சொல்லிட்டு, ஆனால் உட்காந்து நம்ம போய் திட்டிகிட்டே இருப்போம். ஏசப்பா நீங்க நல்லவர், நீங்க நல்லவருன்னு சொல்லிட்டு அவரையே துதிச்சு கூட நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், ஏமாத்திட்டு இருக்கோம். நேரில் கூட நம்ம பின்னாடி தான் பேசணும். ஜபெல்லாம் கேட்டா நான் கேட்கப்பட போதா? ஒண்ணுமே இல்ல, அதெல்லாம் கேட்காதுங்க. அதெல்லாம் நான் ஜபிச்சு வைக்கிறேன்ற மாதிரி ஆண்டவரே கூட சில நேரத்துல நம்ம என்ன செய்யற மாதிரி இருக்கு, ஏமாத்துற மாதிரி இருக்கு. அந்த கபட நாவு அருவருப்பான விஷயங்கள்லாம் கத்துருக்கு. இன்னொரு மனுஷனுக்கு முன்பாக கூட நம்ம நேரில் நல்லா பேசுறீங்க, ரொம்ப நல்லவங்கன்னா பின்னாடி போயிட்டு நம்ம என்ன சொல்லுவோம், அவங்களாம் அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்க நம்ம பேசுறோம். அப்போ துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவுல இருந்து வர்றது ஆண்டவர் விரும்புவாருங்களா? ஒரு நாளை விரும்பவே மாட்டாரு. இந்த கபட நாவை குறிச்சு ஆண்டவர் ரொம்பவே அருவருக்கிறாருங்களாம். அததான் தாவீது இதுல சொல்லி இருக்கிறாரு, இந்த கபட நாவு நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாதுங்களாம். இந்த பொல்லாப்புல அந்த பெருமை பட வைக்கிற நாவு நமக்கு இருக்கவே கூடவே கூடாதுங்க. அதே மாதிரி நம்ம ஒரு ஃபேமிலியில கூட அந்த வார்த்தை கணவன் மனைவி கூட நம்ம என்ன செய்யறோம், அந்த கபட நாவு இருக்கக்கூடாதுங்க. ஃபேமிலிக்கு அது என்ன இல்ல, குடும்பத்திற்கு அது நல்லதே இல்லை. ஏன்னா அந்த குடும்பம் கட்டப்படுவதும் இடிக்கப்படுவதும் நம்முடைய வார்த்தையில தான் மெயினா இருக்குதுங்க. இப்போ கணவன் மனைவி நம்ம பேசுகிற வார்த்தை கூட நம்ம குடும்பம் கட்டப்படணும்னா அதுக்கு ஏற்ற கட்டப்படக்கூடிய வார்த்தையை தான் நம்ம என்ன செய்யணும், பேசுறவங்களா இருக்கணும். அப்படிப்பட்ட வார்த்தையில நம்ம பேசாம இருந்தா நம்ம குடும்பம் என்ன ஆகும், உடஞ்சி போயிடும் இல்லைங்களா? அப்ப அந்த பேசுற குடும்பத்திலயும் சரி, ஒரு சபையிலயும் சரி, எல்லாத்துலயுமே நம்ம நாவை ரொம்ப கவனமா உபயோகிக்கணும். நாவு நெருப்பு மாதிரின்னு சொல்லிட்டு வசனம் இருக்கு, யாக்கோபுல எல்லாம் இருந்துச்சு. அப்ப நம்ம பேசுகிற வார்த்தை மத்தவங்களுக்கு எப்படி இருக்கணுங்களா, இனிமையானதா இருக்கணுமா, அன்புக்குரியதா இருக்கணுமா, ஆறுதலுக்குரியதா இருக்கணும், சமாதானத்துக்குரிய ஒரு வார்த்தைகளா நம்ம பேசுறவங்களா இருக்கணும். நான் வச்சு நம்ம என்ன சொல்லிட்டு நல்லவங்க மாதிரி நம்ம பேசி இருக்கிறதுல ஆண்டவருக்கு பிரியமே கிடையாது. இந்த கபட நாம நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்ட என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. நாவின் வார்த்தைகளை நம்ம பேசும்போது பரிசோதித்து நம்ம பேசணும். சரீரத்துல ஒவ்வொரு அவயத்தையும் எப்படி பரிசோதிக்கிறதுலாம் நல்லா வேலை செய்யலாம், இது கரெக்டா இருக்குதா, இது சரியாக்கா நம்ம பரிசோதிக்கிற மாதிரி நம்முடைய வார்த்தையை பேசும்போது இந்த வார்த்தை சரியானதா இருக்குமா, இந்த நேரத்துல நம்ம பேசினா இந்த இடத்துல நம்ம இதை பேசலாமா, இதை நம்ம பேசினா அவங்க மனசு எப்படி கஷ்டப்படும், இல்ல அவங்க எந்த மாதிரி எடுத்துப்பாங்க அப்படின்னு ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பேசும்போது பரிசோதித்து ஆராய்ந்து பேசுறவங்க நம்ம இருக்கணும். ஏதோ நான் பேசிட்டு போயிட்டு நானும் பேசுறேன், நானும் உனக்கு ஏதோ ஒண்ணு சொல்றேன் அப்படின்ட்டு ஏதோ ஒண்ணு நம்ம சொல்லிட்டு போகாம நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலையும் நம்ம யோசிச்சு பரிசோதிச்சு நம்ம பேசுறவங்களா இருக்கணுமா. நம்ம முதல்ல என்ன நோக்கத்தோட ஒருத்தர்கிட்ட பேசுறோம், என்ன பேசுறோம், யாரை பத்தி பேசுறோம், எதை பத்தி பேசுறோம், இது எல்லாமே நமக்கு இருக்கு. ஆண்டவரை பத்தி பேசினா நமக்கு பிரயோஜனமானது தான். அதுவும் கர்த்தர் சொன்னது மட்டும் நம்ம சொல்லிட்டு போனோம். நம்மளா எக்ஸ்ட்ரா வார்த்தைக்கு எதனால சொல்லி அவங்க குழப்பிட்டோ பயமுறுத்திட்டோ நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அப்ப நம்ம யாருக்கிட்ட அதை பேசுறோன்றது கூட ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யாருக்கிட்ட பேசுறோம், எதை பத்தி பேசுறோம், என்ன நோக்கத்தோட நம்ம பேசுறோம். சில பேர் நம்ம ஆதாயம் தேடனா அவங்கள பத்தி புகழ்ந்தாலும் பேசிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க ஆதாயத்துக்காக, அவங்களுடைய நோக்கம் நமக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்றதுக்காக ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்த நம்ம பேசுறோம், அவங்கள புகழ்ந்து பேசுறதெல்லாம் இருக்குது. ஆனா நம்ம என்ன நல்ல நோக்கத்தோட கர்த்தருடைய வார்த்தை கூட சொன்னோமோ அது போய் சேரணும், அந்த ஆத்மா என்ன செய்யப்படணும், காப்பாற்றப்படணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட சந்தோஷத்தோட சொல்லணும். நீ ஆண்டவர் ஏற்றுலாம், நீ அப்படி ஆயிடுவேன் இப்படி ஆயிடுவேன்னு நம்ம சொன்னா அந்த ஆத்மா என்ன செய்யும், வீணாதான் போகும். அப்ப அந்த நாவு எவ்வளவு ஒரு முக்கியமானதா கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த நாவையும் அந்த வார்த்தைகளையும் நம்ம ரொம்ப கவனமா பேசுறவங்களா நம்ம இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமா இந்த வசனத்துல இருந்து சொல்லி இருக்குது. தேவனை பலனாக நம்ம எண்ணணும்னா நம்மளுடைய பலனை நம்ம பெருசா நம்ம எண்ணிக்கவே முடியாது. அவர் மாத்திரம்தான் நம்ம என்ன செய்யணும், பலனு. என்னால முடிஞ்சிடும், என்னால சாதிக்க முடியும், என்னால முடியும்ன்றது ஒரு நாளும் நடக்கவே நடக்காது. நம்மளாலன்றது ஒண்ணுமே கிடையாது, நான்ன்றதே ஒண்ணுமே கிடையாது. நான் பலவானே நம்ம சொல்லிக்கவே முடியாது, பலவானே நம்ம கிடையாது. கர்த்தர் மாத்திரம்தான் நம்மளுடைய பலன்னு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்றோங்களா இருக்குங்களா, எண்ணுகிறவங்களா நம்ம இருக்கணுமா. அந்த மாதிரி கர்த்தருக்குரிய பிரியமில்லாத காரியத்தை எதுவும் நம்ம பேசாம கர்த்தருடைய நாவல உட்காந்து நம்ம துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயில இருந்து வராது, திட்டிப்போம் கசப்போம் ஒரே மூச்சுல இருந்து நிச்சயமா புறப்படாது. அப்போ நம்ம ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம பேசும்போது ரொம்ப ரொம்ப கவனத்தோடும் நம்ம ரொம்ப ரொம்ப பரிசோதித்து பேசுறவங்களா இருக்கணும். முக்கியமானதுன்னா யார்கிட்ட பேசுறோம், என்ன நோக்கத்தோடு பேசுறோம், எந்த காரியத்தை குறித்து பேசுறோம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அப்போ யார்கிட்ட நம்ம எது பேசினாலும் ஒரு கவனத்தோட
நம்ம பேச சரியான்னு பரிசோதிச்சு ஆராய்ஞ்சு பார்த்து பேசுறவங்களா இருக்கணும். இப்படி ஒண்ணு அப்படி ஒண்ணு முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணுன்ற வார்த்தைக்கு நமக்கு வந்து இருக்கவே கூடாது. கர்த்தர் மிகவும் அருவருக்கிறாரு. இந்த சங்கீத பக்கத்துல ரொம்பவே அது முக்கியமா இருக்குது. இதுல ஒரு சின்ன ஸ்டோரி கூட ஒண்ணு இருந்துச்சு. அது வரும்போது இருந்துச்சு, ஒரு அப்பா மகன் குறிச்சு ஒரு சின்ன ஸ்டோரி இருந்துச்சு. ஒரு நிமிஷம் கதை தான் அது. அந்த பையன் சின்ன பிள்ளை தானே, ரொம்ப கோவப்படுவானுங்களா அந்த பிள்ளை. அவங்க அப்பா சொல்லுவாரா, நீ கோவப்படாதப்பான்னு சொன்னா அவன் கேட்கறதே கிடையாதுமா. ஆனா அவர் சொன்னாராம், செயல்மே நீ கோபப்பட்டீங்கன்னா வீட்டு வாசல்ல இருக்கிற காம்பவுண்ட்ல ஒரு ஆணி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராங்களாம். அப்போ கோவப்படும் போதெல்லாம் அவன் போய் ஆணி அடிச்சுட்டே வருவான். ஒரு நாள் அவன் அடிச்ச ஆணி 32 ஆணி அடிச்சான். ஒரு நாளைக்கு அத்தனை வாட்டி அவன் கோவப்பட்டு இருக்கான். ஒரு வாட்டி அடிச்சு மறுநாள் போகும்போது அவனுக்கு வந்து அதை விட கொஞ்சம் கம்மியா அடிச்சானாங்களா ஆணி. அப்போ அவன் யோசிச்சாங்க, ஒவ்வொரு வாட்டி நம்ம வெளில போய் ஆணி அடிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கலாமே, ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒவ்வொரு வாட்டியும் கோவப்பட்டு நம்ம வெளியில போயிட்டு ஆணி அடிச்சுட்டு வர்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனால நம்ம கொஞ்சம் கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நம்மன்னு சொல்லிட்டு அதே மாதிரி யோசிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவன் கோவத்தை ஃபுல்லாவே கண்ட்ரோல் பண்ணி அவன் கோவமே வராம போயிடுச்சுங்க. அவங்க அப்பா சொன்னாதான், டெய்லி கோவம் பட்டு அவன் ஆணி அடிக்கிறான் இல்லைங்களா, அவங்க அப்பா டெய்லியும் போயிட்டு திருப்பி அதெல்லாம் என்ன பண்ண ஆணிலாம் பிடிங்கி எடுத்துடுன்னு சொல்லுவாருங்க. அவன் பிடிங்கி எடுத்துட்டான், அடிப்பான், பிடிங்கி எடுத்துடுவான், அடிப்பான், பிடிங்கி எடுத்துடுவான். அவன் கோவம் ஃபுல்லா கண்ட்ரோல் ஆன பிறகு அவங்க அப்பா சொன்னாரா, இப்போ போய் அந்த காம்பவுண்ட் சேரை போய் பாருப்பா அப்படின்னு சொன்னாருங்க. அப்ப அந்த ஆணி எடுத்ததெல்லாம் அங்க எப்படி இருக்குங்க, ஓல்சா இருக்கும் இல்லையா. அப்போ அவன் சொன்னப்போ, முன்ன காம்பவுண்ட் ரொம்ப அழகா இருக்கும், இப்ப நான் தேவையில்லாம ஆணி அடிச்சு அசிங்கமா இருக்குதுப்பா காம்பவுண்டு, நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொன்னான். அதுதான் வந்து அவங்க அப்பா சொன்னாராம், நீ கோபப்பட்டு பேசுற வார்த்தைக்கு கூட மற்றவங்க மனசுல இந்த மாதிரிதான்ப்பா காயமா இருக்கும். நீ திருப்பி கூட மன்னிப்பு கேட்டுடலாம், நான் பேசிட்டேனே தப்புதான் அப்படின்னு மன்னிப்பு கேட்டாலும் அந்த ஆணி எடுத்த மாதிரி தான் மன்னிப்பு கேட்டது. ஆனாலும் அந்த தொலை எவ்வளோ ஆச்சுன்னா அவங்க மனசுல பாதிப்பு அதிகமா இருக்கும். அப்போ அதை நீ யோசிச்சு பேசணும். இப்போ எவ்வளோ உனக்கு அசிங்கமா தெரினா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, அந்த கஷ்டத்தை நம்மளால மாற்ற முடியுமா அப்படின்னு அவர் வந்து அறிவுரையா இருந்துட்டு அதை வச்சு சொன்னாருங்க. அதுதான் கோவப்படும் போதே நம்ம மற்றவங்களை ஈஸியா பேசிடுறோம், மன்னிப்பும் கேட்டுருவோம். ஆனா அவங்க மனசு கஷ்டப்பட்டது தான். அதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு வார்த்தைகளை எப்படி பேசணும், ரொம்ப யோசிச்சு ஞானமா பேசணும். இந்த காலைகளே நம்ம எல்லாரும் வந்துட்டு ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கோபமும் இருக்கக்கூடாது, கபட நாமம் இருக்கக்கூடாது, நான் தான் பலவானும் இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தரும் நம்ம அர்ப்பணிப்போமா இந்த காலைகளை. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த காலை நேரத்திலும் கூட ஆண்டவர் இந்த ஓய்வு நாளிலே நம்மை கொண்டு வந்து இணைத்து இந்த ஆராதனை வேலையில தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். எத்தனையோ பேருக்கு இல்லாத நன்மைகள், எத்தனையோ பேருக்கு இல்லாத மகத்துவம், எத்தனையோ பேருக்கு இல்லாத கிருபைகள் ஆண்டவர் நமக்கு இந்த காலை வேளையிலே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாய் நம்மோடு கூட இருப்பாராக. அவர் இன்னும் வரப்போகிற காலங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே அவர் முக்கியமான ஒருவராய் பங்கு வகிக்கும்படியாய் நம்மை நாம் ஒப்பு கொடுக்கலாம். தொடர்ந்து ஜெபிங்க, ஜெபத்தை மாத்திரம் விட்டுறாதீங்க. நம்முடைய பாதுகாப்பு ஜெபம்தான். நம்ம இன்றைய வரைக்கும் நடந்து கொண்டிருப்பதும் இனி வரப்போகிற நாட்களில பாதுகாப்பாய் நம்ம கடந்து போகிறதும் கர்த்தருடைய கிருபை தான். அதனால தொடர்ந்து ஜெபிங்க, கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருங்க. வேத வார்த்தை நம்மோடு கூட இருக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கணும். இந்த பகுதியில் இன்றைக்கு பார்த்தோம், நம்ம நாவு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம பயன்படுத்தணும். நாவை வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா பயன்படுத்தணும். இந்த நாவு அநேக பேரை வந்து கத்தியின்றி ரத்தமின்றி காயப்படுத்தக்கூடிய ஒன்று, புரியுதுங்களா? அதனால நம்ம பேசும்போது கூட ஜாக்கிரதையா பேசணும். அழகான ஒரு வார்த்தை, அதுக்கு அழகான ஒரு உதாரணமான ஒரு கதையை கூட கேட்டேன். நான் இன்னைக்கு உண்மையா எத்தனை முறை நான் இன்னைக்கு நான் வந்து சொல்லும் போது ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிற காலங்களில நான் எத்தனை பேரை வந்து இது போல காயப்படுத்தி நான் பார்க்குற காயங்கள், அந்த வடுவெல்லாம் எவ்வளோ நமக்கே அருவருப்பா இருக்கு இல்லையா? பாருங்க, அந்த ஒரு அந்த கதை நிமித்தமா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அதுதான். அழகா இருந்த ஒரு சுவரு அலங்கோலமா மாறுவதற்கு காரணம் யாரு? நாம தான். புரியுதுங்களா? அதுக்கு காயங்கள் உண்டாக்குறது நாம தான். இவ்வளவு அழகா இருந்த அந்த மதில் சுவரை வந்து வார்த்தையினால நாம எவ்வளவு காயத்தை, எத்தனையோ இருதயத்தை நம்ம காயத்தை உண்டாக்கி இருக்கிறோம். அவன் சொன்ன மாதிரி உண்மையா சாரி. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில அதுதான் சிம்பிளான ஒரு விஷயம். எவ்வளோ பெரிய தவறு பண்ணாலும் சின்ன ஒரு வார்த்தையில அதை தவறை அப்படியே மூடி மறைச்சிடுறாங்க. இன்னைக்கு சாரின்ற ஒரு வார்த்தையில அந்த தவறை மூடி மறைச்சிடுறாங்க. இன்னைக்கு அது ஒரு பழக்கமாவே நிறைய பேருக்கு அது பழக்கமாவே மாறிடுச்சு. ஏதாவது ஒன்று எடுத்தாலும் சாரி, கொடுத்தாலும் சாரி, விழுந்தாலும் சாரி, போனாலும் வந்து எதுக்கு எடுத்தாலும் சாரி. அது ஒரு பழக்கமாவே இன்னைக்கு சுவாபமாவே மாறி போச்சு.
அவங்க வார்த்தையில பேசும்போதே அந்த வார்த்தையை அவங்க அது சுவாபமாவே பயன்படுத்திட்டாங்க. கேட்டு பாருங்க, இது எனக்கு பழக்கமா மாறி போச்சு அப்படின்றது. அது இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில காயங்களை உண்டாக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அறியாமையே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்ப எத்தனையோ பேருடைய இருதயத்தை நாம காயப்படுத்தி இருக்கிறோம், எத்தனையோ பேர் இருதயத்தை நம்ம உடைச்சிருக்கிறோம், எத்தனையோ பேரை நம்ம வேதனைக்குள்ளாக கொண்டு போயிருக்கிறோம். ஆகையினால இன்றைக்கு இந்த வார்த்தை நிமித்தமாய் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அழகான ஒரு வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு இந்த காலை வேளையில சங்கீத பகுதியில் ஆண்டு அந்த 4வது வசனம் தான், கபடமுள்ள நாவே சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ விரும்புகிறாய். பாரு, அந்த நாவு எதை விரும்புதா? மற்றவங்களை சங்கரிக்கிற வார்த்தை தான் நாம விரும்பும். அப்ப நாம எப்படி இருக்கணும்? கர்த்தருக்குள்ள இருக்கிற நாம எப்படி இருக்கணும்? கர்த்தருக்குள்ள நடக்கிற நாம எப்படி இருக்கணும்? கர்த்தருக்குள்ள வாழற நாம எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நம்ம இருக்கணும். இந்த வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆகையினால் இனி வரப்போகிற காலங்களில எதை பேசினாலும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். பேசிட்டு பிறகு நம்ம அதாவது நெல்ல கொட்டனா அள்ளிடலாம், சொல்ல கொட்டினா அள்ள முடியுமா? அழகான ஒரு பழமொழி. நெல்ல கொட்டினா வாரிடலாம், சொல்ல கொட்டினா வார முடியுமா? அவங்க எது தரப்பால் என்ன பண்ணுவாங்க, சரி நான் உன்னை மன்னிச்சிட்டேன் போ அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த காயங்கள், அந்த வடு, அந்த தழும்பு காலம் முழுக்க மாறாது. அவங்கள பார்க்கும் போதெல்லாம் நமக்கு அவங்க எதை செய்தாலும், நல்லதே செய்தாலும், அன்னைக்கு போன வாட்டி இந்த வார்த்தை சொன்னான்பா, ஆனா இன்னைக்கு இப்படி நல்லதெல்லாம் செய்யறான், அப்பவும் அந்த வார்த்தை இருதயத்துல வரும். அவன் கெட்டது செய்யும் போது இதெல்லாம் பெரிய விஷயமா, போன வாட்டியே இதுக்கு இதை விட மோசமா பேசினான்பா. நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும் அந்த வார்த்தையின் காயங்கள் மாறவே மாறாது. அது எப்பவுமே வார்த்தையில் அவங்களை பார்க்கும் போதும் அவங்கள நினைக்கும் போதும் முதல்ல நம்ம இருதயத்துல என்ட்ரி ஆகுறது என்னன்னா அவங்க பேசின வார்த்தை. அந்த காயங்கள் மாத்திரம் ஆறவே ஆறாது. நம்ம ஜாக்கிரதையா பேசணும். பேசிட்டு பிறகு அதை மாற்ற முடியுமா? முடியவே முடியாது. அப்ப நாம பேசும்போது வார்த்தைகளை ஜாக்கிரதையா, அப்ப அந்த ஜாக்கிரதை, அந்த 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 உணர்வு, அந்த அந்த காயங்கள் ஏற்படாத அளவிற்கு நம்ம நாவு செயல்பட வேண்டும் என்றால் அதற்கு ஒரே பாதுகாப்பு ஆண்டவருடைய வேத வசனம் தான், ஆண்டவருடைய அனுகிரகம் தான். அப்ப அவருடைய அனுகிரகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம நிச்சயமா இந்த உலகத்துல மற்றவர்களை காயப்படுத்தாத அளவிற்கு கர்த்தர் நம்மை வாழ வைக்க அவர் உதவி செய்வார். அல்லேலூயா. யாரா இருந்தாலும் இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க கூட பெரியவங்களை ஈஸியா காயப்படுத்திடுறாங்க. அப்ப நாம எல்லாவற்றையும் ஜாக்கிரதையா நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதுவும் கிறிஸ்துவாகிய நாம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா நடக்கணும். மற்றவர்கள் எப்படியோ தெரியல, ஆனா கிறிஸ்துவாகிய நாம ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கணும். நாம எதை பேசினாலும், நம்ம எந்த பக்கம் அம்பு எழுந்தாலும் அந்த அம்பு ரிட்டர்ன் நமக்கு திரும்ப வந்துடும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் அறியாத ஜனங்கள் கூட சொல்ற ஒரு வார்த்தைனா, இயேசு ரொம்ப நல்லவர்ப்பா, ஜீசஸ் ரொம்ப ரொம்ப நல்லவர்ப்பா. அப்போ அந்த இடம் பிடிப்பதற்கு காரணம் என்னன்னா, தன் நாவினால யாரையும் அவர் காயப்படுத்தாத ஒரு தேவன், ரொம்ப ரொம்ப அழகான ஒரு வல்லமையானவர். அப்போ அவரோடு கூட இருக்கிற நாமும் அப்படிதான் நடந்து கொண்டு ஆகணும், இருக்கணும், வேற வழி இல்லை. அப்ப கிறிஸ்துவா இருக்கிற நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எடுத்த உடனே என்ன சொல்றாங்க, இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவனா, காலையில பைபிளை தூக்கின்னு சர்ச்சுக்கு போறான்ப்பா, பைபிளை தூக்கின்னு ஆராதனைக்கு போறான், மணிக்கணக்கா சர்ச்சில் இருக்கிறான், பேசுற வார்த்தை அப்படியே. அப்போ முதல்ல நமக்குள்ள வருகிற அடையாளம் எதுனா, இவன் கிறிஸ்தவனா, இவெல்லாம் இயேசுவின் பிள்ளையா அப்படின்னு தான் முதல்ல அடையாளப்படுத்துவாங்க. அப்ப நம்மால அவருடைய நாம தூசிக்கப்பட விடவே கூடாது. அல்லேலூயா. ஜாக்கிரதையா நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். கர்த்தருக்குள்ள ஒவ்வொரு நாளும் காத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாட்கள் இந்த ஒரு மாதமா நம்ம காலமா தியானிச்சுட்டு இருக்கிறோம். என் ஜெபம் ஏன் கேட்கப்படுவதில்லை, காரணம் என்ன அப்படின்ற காரணம். இனியோட அந்த டாபிக் நம்ம முடிக்கிறோம். இன்னும் 2 டாபிக் இருக்கு, அதை மாத்திரம் நம்ம தியானிச்சுட்டு நம்ம வேத வசனம் அந்த 2 காரியங்களை நம்ம தியானிச்சு ஒரு மனிதனை குறித்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். சரிங்களா? போன வாரம் தொடர்ச்சி அவங்களால சொல்ல முடியுமா? போன வாரம் என்ன தியானிச்சோம் அப்படின்னா, அந்த தலைப்பு மாத்திரம் எழுதி கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க.
மனிதர்கள் காணும்படியான விண்ணப்பம் செய்வதால் நம்ம ஜபங்கள் கேட்கப்படாது. மனிதர்கள் காணும்படியாக இவர்கள் என்ன பாக்குறாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒருத்தர் யாராவது ரொம்ப பிடிச்சவங்க, யாராவது சில மனிதர்கள் இருந்தாங்கன்னா அவங்க ஜபங்கள் வந்து ரொம்ப ஸ்டைலா மாறிடும். ஏன்னா இவங்க என்ன பார்த்து பெருமையா பேசணும், இவங்க என்ன பார்த்து பயங்கரமா ஜெபிக்கிறான்பா அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு வந்து மனிதர்களை பார்த்து ஜபங்களை வித்தியாசப்படுத்துகிற மனிதர்கள் இந்த உலகத்தில் ஏராளமா இருக்கிறாங்க. மனிதர்கள் காணும்படியாய் இந்த ஊழியக்கார் முன்னாடி நான் இப்படி ஜெபிச்சேனா இவர் என்ன ஊழியத்துல பயன்படுத்துவாரு, சில சான்ஸ் எனக்கு கொடுப்பாரு. சில பேர் பார்க்கும்படியாகவே நிறைய பேர் வந்து இன்னைக்கு ஜபங்களை மாற்றி ஜபிக்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஜபங்கள் ஒரு நாளும் கேட்கப்படாது. அலப்பலாம், ஆனா அதுக்கு பதில் வராது என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தபடியாக மன்னியாதவர்களுடைய ஜபங்கள் கேட்கப்படாது. ஒருவரை நம்ம மன்னிக்கலைன்னா, மன்னியாம நம்ம ஆலயத்தில் வந்து முழங்கால் படியிட்டு மணிக்கணக்கா நம்ம ஜெபித்தாலும் அந்த ஜபத்திற்கு பதில் வராது. நம்ம மன்னித்து ஒப்புரவாகாவிட்டால், மன்னிப்பு கேட்பது மாத்திரமல்ல, மன்னிக்கிற குணமும் நமக்கு வேணும். அவன் பண்ணிட்டான்ப்பா தப்பு, இப்படி பேசிட்டான், கால முழுக்க நான் செத்தாலும் அவனை மன்னிக்கவே மாட்டேன், செத்தாலும் அவன் வீட்டு வாசப்படியே போக மாட்டேன். இப்படி இருக்கிற ஜபம் ஒரு நாளும் பதிலை கொண்டு வராது. தெளிவா புரிந்து கொள்ளணும். நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் மன்னியாமல் நாம இருக்கிறோம், அவங்கள மன்னிக்கல, பெரிய துரோகமே செய்து நம்ம ஜீவனுக்கு விரோதமாகவே எழும்பட்டோம், ஆனால் அவர்களை நாம மன்னிக்கலன்னா நம்முடைய ஜபம் எவ்வளவு நம்ம ஜபித்தாலும், மார்ல அடிச்சுட்டு ஜபித்தாலும் நம்ம ஜபங்களுக்கு பதில் ரிட்டர்ன் வராது. அது அப்படியே காத்துல கரைஞ்சு போய்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருடைய ஜபம் பூமியில அலைப்பாயுதே தவிர பரலோகத்தின் கதவை தட்டல. பரலோகத்தின் கதவை தட்டி, பரலோகத்தின் கதவை திறந்தாதான் நமக்கு ஒரு பதில் வரும். அப்ப நம்ம ஜபம் இன்னைக்கு எப்படி இருக்கு? பூலோகத்தில் பூமியில அலைப்பாயிர ஜபமாவே இருக்கு, பரலோகத்துல கொண்டு போகிற ஜபமா இல்ல, பரலோகத்துல போய் சேருகிற ஜபமா இல்ல. அப்ப காரணம் என்ன? நமக்குள்ள பலவிதமான கரைகளை நம்ம வைத்து ஜபிப்போம் என்றால் அந்த ஜபத்திற்கு பதில் வராது. சில பேர் சொல்லுவாங்க, அட போங்கய்யா, ஏன் எனக்குள்ளதான் நிறைய பிரச்சனை இருக்கு, இவங்க கிட்ட நான் பேசுறது கிடையாது, ஆனாலும் நான் ஜெபிக்கிறேன், எனக்கு நன்மை நடக்குது. நடக்கும், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், நன்மைகள் ஆண்டவர் மாத்திரம் செய்வதில்லை, பிசாசும் செய்யறான். ஆனா அவன் செய்யற நன்மைகள் பாதாளத்துக்கு கொண்டு போகும், ஆண்டவர் செய்யற நன்மைகள் பரலோகத்துக்கு. புரியுதுங்களா? பயங்கரமான தந்திரமானவன் உங்களை அழகா கொண்டு போவான். நீங்க எவ்வளவு தீமை செய்தாலும் உங்களுக்கு நன்மைகளையே அவன் கொடுத்து, ஒரு ஆட்டை பலி கொடுக்கிறவன், ஆட்டை வெட்டுறவன் அப்படிதான், கண்ணுக்கு முன்னால நன்மையானது பசுமையே காட்டுவான். அந்த ஆட்டுக்கு தெரியாது அவன் வெட்ட போறான் அப்படின்னு. அந்த பசுமையை பார்த்த உடனே அடடா, என் எஜமான விட இவன் ரொம்ப நல்லவன்டான்னு சொல்லி அந்த ஆடு பின்னாடி போகும். ஆனா அவன் எதுக்கு காட்டுறான் அப்படின்னு அவனுக்கு தான் தெரியும், ஆட்டுக்கு தெரியாது. அப்ப அதுலயே நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், தெளிந்தவர்களாய் நம்ம இருக்கணும். புரியுதுங்களா? ஆசா ராஜாவுக்கு ஒரு வார்த்தை போன வாரம் நம்ம பார்த்தோம். ஆசா ராஜாவுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, எல்லாமே கிடைச்சிருச்சு, கொள்ளை பொருளா இவன் கொள்ளை அடிச்சுட்டு வரான், எல்லாம் அந்த எத்தியோப்பிய சேராவை வந்து அவன் ஜெயிச்சுட்டு கொள்ளை அடிச்சுட்டு வரான், கொள்ளை பொருளை கொண்டு வரான், 6 வாரத்தோட நடந்து வரான். அப்போ ஆண்டவர் அவனுக்குள்ள பேசுறதுக்கு காரணம் என்ன? நீ ஆண்டவரோடு இருந்தா நான் உன்னோடு, அவரோடு குழந்தை இருந்தா நான் உன்னோடு கூட. காரணம் நம்ம எப்பவுமே அவருக்குள்ள இருக்கிற ஜாதியா நம்ம இருக்கணும், ஜனமா இருக்கணும். புரியுதுங்களா? நமக்கு பணம், பதவி, பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து, சொத்து, சுதந்திரம் எல்லாம் வந்துருச்சுன்னு சொல்லி நாம ஆண்டவரை விட்டு விலகி போய் வாழவே கூடாது. எப்பவுமே ஆண்டவரோடு நம்ம இருக்கிற தேவ பிள்ளைகளா இருக்கணும். நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் ஆண்டவரோடு நம்ம இருக்கிறதுல இருந்து, உறவிலிருந்து நம்ம பிரிந்து போக கூடாது. அப்படி இருக்கிற உறவில தான் கர்த்தர் நமக்கு நன்மைகளை செய்ய வல்லமையா. மன்னியாதவருடைய ஜபங்கள் கேட்கப்படாது. அதற்கு ஆதார வசனங்கள், அந்த மனிதர்கள் காணும்படியான ஜபத்திற்கு ஆதார வசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8. இந்த 8 வசனங்களை நீங்க அந்த காரியங்களை உங்களால தெரிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, மன்னியாருடைய ஜபங்கள் கேட்கப்படாது. இதற்கு ஆதார வசனங்கள் மார்க் 11, 24, 25, 26 வசனங்களை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு அதற்குரிய வசனங்களை
அதுல விளக்கமாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நாம இனி வரப்போகிற இந்த வார்த்தைகளை நம்ம பார்ப்போம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, பெருமை கொள்ளுகிறவருடைய ஜபங்கள் கேட்கப்படாது. பெருமைக்கான ஜபங்கள், பெருமையோடு ஜெபிக்கிற ஜபங்கள், பெருமைக்காய் பேசுகிற வார்த்தைகள், பெருமையோடு இருக்கிற குணங்களுடைய ஜபங்கள் ஒரு நாளும் கேட்கப்படாது. லூக்கா 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்தவர்கள் வேகமா வாசிக்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிப்போம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி, 2 மனிதர்கள் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். தேவ ஆலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வார்த்தையிலே சொல்லப்படுகிறது, 2 மனிதர்கள் ஜெபம் பண்ணும்படியாய் ஆலயத்திற்கு போறாங்க. ஒன்று பரிசேயன், இரண்டாவது ஆயக்காரன். இந்த பரிசேயன் அவன் எப்படிப்பட்டவன் என்றால், தான் செய்த எல்லா தவறுகளையும் மறைத்து ஆண்டவரிடத்தில் பலியரங்கமாய் ஜெபிக்கிற ஒரு மனிதன். தவறு செய்தவன். சில மனிதர்கள் இந்த உலகத்தில் இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. அநேக இடங்களிலே தவறுகளையும் பாவங்களையும் அநியாயங்களையும் செய்யக்கூடிய அநேகர் இருக்கிறாங்க. அவங்க அதை மறைத்து தன்னை நீதிமான்களை போல வெளிப்படுத்துகிற சில மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. இந்த பரிசேயனும் ஆயக்காரனும் ஜெபம் பண்ணபடி ஆலயத்துக்கு போறாங்க. இவங்க 2 பேர்ல போகும்போது பரிசேயன் என்ன பண்றான், தான் செய்த பாவங்களை மறைத்து துணிகரமாய் ஆண்டவருடைய சமூகத்துல எந்த ஒரு பயம் இல்லாமல், எந்த ஒரு நடுக்கம் இல்லாம செய்த பாவத்தை அப்படியே மறைத்து தேவ சமூகத்திற்கு முன்பாக பயமின்றி போய் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறான். அவன் ஜெபம் பண்ணும்போது சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, மற்றவர்களை காரணம் காட்டுகிறான், மற்றவர்களை உதாரணப்படுத்துகிறான், மற்றவர்களை நிந்திக்கிறான், மற்றவர்களை போல நான் இல்லை என்று தன்னை நீதி உள்ளவன் நியாயப்படுத்துகிறான். நீதி உள்ளவனை போல அவன் நியாயப்படுத்துகிறான். அவன் ஜெபம் பண்ணது தவறல்ல, அவன் ஜெபம் செய்த வித்தியாசமானதுதான் ரொம்ப ரொம்ப தவறு. விதங்கள் தான் தவறானது. அவன் ஜெபம் பண்ண விதங்கள் ரொம்ப ரொம்ப தவறானது. அவன் சொல்றான், அந்த 11வது வசனம், பரிசேயன் நின்று தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அவன் சொல்றான், நான் அநியாயம் செய்யறவன் இல்ல. அந்த வசனம் பாரு, அநியாயக்காரன் இல்ல, விபச்சாரக்காரன் இல்ல, மற்ற மனுஷரை போல இல்ல, இந்த ஆயக்காரனை போலவும் நான் இல்ல. அவன் பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் உலகத்துல பாவங்கள் அநேகமா செய்வாங்க. ஆனால் இந்த உலகத்துக்கு எப்படி வெளிப்படுத்துறாங்க, தன்னை நீதிமான்களை போல, தன்னை நியாயாதிபதிகளை போல, தன்னை நீதியை போல வெளிப்படுத்துவாங்க. ஆனால் அவருடைய வாழ்க்கை, ஒளிவு மர வாழ்க்கை பார்த்தனா ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும். அவங்க உதாரணப்படுத்துறான் பாருங்க, நான் மற்றவர்களை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் நான் இல்லப்பா. பாவம் செய்யாத இந்த உலகத்துல ஒருவனுமே அல்ல. பாவம் செய்யாத பரிசுத்தமான ஒரே ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் இந்த சொல்ற ஆண்டவரே, நான் யாரு போலவும் இல்லை, நான் வித்தியாசமானவன், நான் பாவம் செய்யாதவன், அநியாயம் செய்யாதவன், விபச்சாரம் செய்யாதவன், அநேகரை நான் வஞ்சிக்காதவன், உலகத்தான் மாத்திரம் அல்ல, இந்த ஆயக்காரனை போலவும் நான் இல்லப்பா, நான் நீதிமான் என்று தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறான். அது 12வது வசனத்தை வாசிங்க. வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன். அவன் செய்த அந்த பாவங்களை மறைச்சு அவன் செய்கிறத அங்க ஆண்டவருக்கு முன்பாக வைக்கிறான். சொல்லுங்க. வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தை எல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். தனக்குள்ளே, ஆண்டவரே நான் தவறாம ஆலயத்துக்கு வரேன், உபவாசத்தோடு ஜெபிக்கிறேன், நான் வாங்குற சம்பளத்தை கரெக்டா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா,
பாவம் செய்தாலும் பரவாயில்ல, அந்த பாவத்தை நான் எதுல நிவர்த்தி பண்றேன் அப்படின்னா, நான் கொடுக்கிற தசம பாகத்துல, நான் கொடுக்கிற காணிக்கையில, நான் ஜெபிக்கிற ஜெபத்துல, நான் போகிற ஆலயத்தின் வழிபாடுகளில நான் இதை நிவர்த்தி செய்கிறேன். உண்மையா சொல்லுகிறேன், நாம கொடுக்கிற தசம பாகத்திலேயாவது, ஆலயத்து போகிறதுலாவது இருக்கட்டும், ஜெபிக்கிற ஜெபத்திலாவது இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கை மாறாவிட்டால் எவ்வளவுதான் காணிக்கை கொடுத்தாலும், எவ்வளவுதான் ஜெபித்தாலும், எவ்வளவுதான் உபவாசத்தை போட்டாலும், எவ்வளவுதான் ஆலயத்தின் வாசலில் படுத்து கடந்தாலும், நம்முடைய வாழ்க்கை மாறாவிட்டால் நமக்கு பரலோகத்துல இடம் இல்லை. நம்ம ஜெபித்தாலும் ஜெபம் கேட்கப்படாது. ஞானமாய் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு நிறைய பேர் அநேக பாவத்தை செய்யலாம். நான் காணிக்க போட்டுட்டா என் பாவம் மன்னிக்கப்பட்டது. நான் பாவத்தை செய்துட்டே இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை போய் நான் முழங்கால் படிட்டு ஜெபிச்சு பாவ மன்னிப்பை கேட்டுட்டேன்னா என் பாவம் மன்னிக்கப்படும். மறுபடியும் நான் பாவம் செய்யலாம். இன்னைக்கு நிறைய பேர் தந்திரமாய் புரிந்து கொண்டு இன்றைக்கு செயல்படுகிற மிகப்பெரிய ஒரு தவறு என்னன்னா இதுதான். நான் பாவம் செய்வேன், மன்னிப்பு கேட்பேன். பாவம் செய்வேன், அநியாயத்தினால நான் சம்பாதித்தாலும் அதை நான் காணிக்க போட்டுட்டா அந்த அநியாய சம்பாத்தியம் பரிசுத்தமாக்கப்பட்டுடும். இன்னைக்கு அநேக பேர் தவறாய் போட்டு கொண்டிருக்கிற கணக்கு இதுதான். உண்மையா சொல்லுகிறேன், நாம அநியாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் சம்பாதனை செய்து நம்ம தசம பாகத்தை கொடுத்தாலும் காணிக்கையை கொடுத்தாலும் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படாது. நம்ம பரிசுத்தமாய் மாறாவிட்டால், நம்ம இருதயம் பரிசுத்தமாக்கப்படாவிட்டால், தேவ சமூகத்திலே நம்மை நாம் ஒப்பு கொடுக்காவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரவே வராது. ஜெபத்திற்கு பதில் வரவே வராது. தேவ சமூகத்திலே நம்மை போய் கொண்டு போய் சேர்க்க முடியாது. அல்லேலூயா. அவன் பாருங்க, தன்னை நீதிமான் என்று வெளிப்படுத்துவது மாத்திரமல்ல, அவன் செய்கிற காரியத்தை அவன் சொல்லி காட்டுறான். எனக்கு நிறைய பேர் அதுதான் பண்றாங்க. செய்ததை சொல்லி காட்டுகிற குணம். நீ இப்படி செய்யற, உனக்கு நான் ஒரு நாள் செய்தேன் ஞாபகம் இருக்கா? செய்த நன்மை யாரும் சொல்லி காட்டவே கூடாதுங்க. ஆண்டவர் என்னைக்காவது சொல்லி காட்டி இருக்கிறாரா? என்னைக்காவது சொல்லி காட்டி இருக்கிறாரா? உண்மையா சொல்றேன், நம்மேல் இரக்கம் உள்ள தேவன் அவர். அவர் தாயை போல நம்மேல் பாசம் வைத்திருக்கிறவர். தகப்பனை போல இது முதலாய் நம்மை சுமக்கிறவர். இன்னைக்கு மனுஷன் ஏதாவது ஒரு சின்ன உதவி செஞ்சுட்டா நாள் முழுக்க அதை சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பான். வருஷ நாட்களாய் சொல்லி காட்டிருப்பான். நான் உனக்கு இதை செய்தேன், நான் உனக்கு இதை செய்தேன், நான் உனக்கு கொடுத்தேன். நிறைய பேர் இந்த சொல்லி காட்டுகிற குணங்கள் அநேக பேருக்குள்ள இன்னைக்கு இருக்கிறத நான் பார்க்கிறேன். இந்த ஆயக்காரனும் பாருங்க, அததான் சொல்றான், பரிசேயன் சொல்றான், வாரத்தில் 2 தரம் நான் உபவாசிக்கிறேன், என் சம்பாதியத்துல தசம பாகத்தை நான் கொடுக்கிறேன். அது சொல்லி அவன் அந்த காரியத்தை ஆண்டவருக்கு கொடுக்கிறத சொல்லி காட்டி ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நான் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கிறேன், அப்ப நான் பரிசுத்தவான் தானே, நான் நீதிமான் தானே. அடுத்ததை சொல்லி காட்டுகிற அநேக மனிதர்கள் இந்த உலகத்துல உண்டு. அப்படிப்பட்ட ஜெபங்கள் கேட்கப்படாது. 13வது வசனத்தை வாசிங்க. ஆயக்காரன் தூரத்திலே நின்று, ஆமா, இவன் ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு தேவனே பாவியாக என்மேல் கிருபையாய் இரு என்றார். ஆயக்காரன் ஆண்டவருடைய சமூகத்துல வருவதற்கு நடுக்கம் உள்ளவனாய் பயந்து, இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு தேவ பயம் இல்லைங்க. இன்னைக்கு அந்த பரிசேயனை போலதான் அநேக பேர் இருக்கிறாங்க. ஆலயத்துக்குள்ள வரும்போது அந்த பயம் இல்லை, தேவ சமூகத்துல உட்காரவே பயம் இல்லை. ஐயோ, இந்த பாவத்தை நான் செய்கிறேன், இந்த பாவத்தை செய்துட்டேன், இந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறேன், ஆனாலும் நான் ஆண்டவருடைய சமூகத்துல பயமின்றி போய் உட்கார்றேன் அப்படின்ற ஒரு நடுக்கம், குற்ற உணர்வு இன்னைக்கு அநேக பேருக்குள்ள இல்லை. பாவத்தை தண்ணீரை போல குடிக்கிற உலகமா மாறி போச்சு. பாவத்தை தண்ணீரை போல குடிக்கிற தேசமாய் மாறி போச்சு. லஞ்சம், ஊழல், பாவம், விபச்சாரம், வேசிதனம் எல்லாவற்றையும் பண்ணிட்டு ஆலயத்தில் போய் உட்கார்ந்து முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற தேவ பயமற்ற ஜனங்கள் அநேக பேர் இருக்கிறாங்க. ஆனா இந்த ஆயக்காரன் பாருங்க, தான் செய்த பாவங்களை நினைத்து, இதற்கு முன்பாக செய்த தெரியாமல் தவறாய் செய்த பாவங்களை நினைச்சு அவன் தேவ சமூகத்திற்கு முன்பாக வருவதற்கு பயந்து வாசல்லே நின்று கொண்டிருக்கிறான். அவன் நின்று கொண்டு ஜபிக்கும் போது எப்படி ஜபிக்கிறான்?
ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க தன்னுடைய முகத்தை வானத்துக்கு முன்பாக நிமிர்த்தி தன் கண்களை திறந்து ஆண்டவருக்கு முன்னால் பேச பயப்படுறான். காரணம் என்ன? அவனுக்குள் இருக்கிற சில குற்றங்கள், சில பாவங்கள் தேவ சமூகத்துக்கு முன்பாக கொண்டு வர பயன்படுத்துகிறது. இன்னைக்கு அநேக பேர் பாருங்க, அந்த பயம் இல்ல, தேவ பயம் இல்ல, பாவத்தை சுலபமா செஞ்சிடுறாங்க. ஆலயத்துல வந்து ஒன்றுமே தெரியாத போல உட்கார்றாங்க. இப்படிப்பட்ட ஜபங்களையும் இன்னைக்கு தீர்மானமா சொல்றேன், பலியரங்கமா சொல்றேன், இப்படிப்பட்ட ஜபங்களும் கேட்கப்படாது. இப்படிப்பட்ட ஆட்களும் தேவ சமூகத்துல நிச்சயமாய் போய் சேர முடியாது. இது உண்மையான ஒரு வார்த்தை. தேவ சமூகத்துல நம்ம வரும்போது நம்ம இருதயம் குத்தப்பட்டவர்களா இருக்கணும், பயம் உள்ளவர்களா இருக்கணும், நடுக்கம் உள்ளவர்களா தேவ சமூகத்துல வந்து உட்காரணும். எல்லா பாவத்தையும் செய்துட்டு ஒன்றுமே தெரியாதவர்களை போல, நீதிமான்களை போல தன்னை வெளிப்படுத்தலாம். உலகத்தின் கண்களுக்கு நீ மறைந்து வாழலாம், ஆனா தேவ கண்களுக்கு மறையவே முடியாது. அவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார். தாயக்காரன் பாருங்க, தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்திற்கு நேரா ஏறெடுக்க துணியாமல் மார்பில் அடித்துக் கொள்கிறான். நான் செய்த பாவம் ஆண்டவரே உடைய சமூகத்திலே வருவதற்கு தடை செய்கிறது. நான் செய்த பாவம் உமக்கு முன்பாக என் கண்களை ஏறெடுக்க துணியாமல் நான் பயப்படுகிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு அநேக பேருக்குள்ள இந்த உணர்வு இல்லை, அநேக பேருக்குள்ள இந்த பயம் இல்லை. பாவத்தை தண்ணீரை போல மாற்றுகிற உலகம். சாதாரணமா செய்துட்டா மன்னிப்பு கேட்டுடலாம், செய்துட்டா மன்னிப்பு கேட்டுடலாம். இன்னைக்கு தண்டனைகள் கூட வித்தியாசமா மாறி போச்சு, அரசாங்க தண்டனைகள் கூட வித்தியாசமா மாறி போச்சு. அதனாலதான் இன்னைக்கு தவறுகள் அதிகமா இருக்கு. புரியுதுங்களா? ஹிட்லர் காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தவறு செய்தாங்கன்னா ஷூட் பண்றது உடனே உயிர் போயிடும். ஹிட்லர்லாம் என்ன பண்ணுவாராம்? வித்தியாசமான ஒரு மனிதன், பயங்கரமான ஒரு மனிதன். அவர் என்ன பண்ணுவாராம்? அந்த மனிதனை தவறு செய்துட்டா முதலாவது மரண பயத்தை கொண்டு வருவாராம். மரண பயம். உடனே ஷூட் பண்ற மாட்டாரு, மரண பயத்தை காண்பிக்கிற அளவிற்கு சில காரியங்கள் அந்த மனுஷனுக்கு செயல்படுத்தப்படுமா, மரண பயங்கள். அந்த மரண பயம் எவ்வளவு, அந்த மரணத்தை விட அந்த பயம் ரொம்ப கொடுமையா இருக்குமா. இப்ப ஜீவன் போயிட்டா உடனே அவன் செய்த தவறு அப்படியே மறைக்கப்பட்டுருது. அவன் என்ன நிலைமையில் ஆகிறான்னு யாருக்கும் தெரியாம போகுது. அதனால அவர் என்ன பண்ணுவாராம்? இந்த பூமியில இருக்கும் போதே அந்த தவறு செய்த அந்த மனிதனுக்கு மரண பயத்தை காண்பிப்பார். இனி ஒரு தவறு யாருக்கும் நடக்காத அளவிற்கு, மற்றவர்கள் செய்யக்கூடாத அளவிற்கு அந்த பயத்தை அந்த மனுஷனுக்கு கொண்டு வருவார். பார்க்கும் போதே ஒரு நடுக்கம் உண்டாகும், பார்க்கும் போதே ஒரு வேதனை உண்டாகும். உயிரோடு இருக்கும் போதே அவ்வளவு கொடுமை மரணத்தை அந்த தவறு செய்தவர்களுக்கு கொடுக்கப்படும். இப்படிப்பட்ட கால கட்டங்கள் இன்றைக்கு மாறிவிட்டது. தவறு செய்கிறவனுக்கு ராஜா போல ஒரு வாழ்க்கை, ஊழல் செய்கிறவன் ராஜா போல உட்கார்ந்து சாப்பிடுறான், ஏமாற்றுகிறவன் ராஜா போல உட்கார்ந்து சாப்பிடுறான், கொலை குற்றவாளி அழகா ஜெயில போய் உட்கார்ந்து 3 வேளையும் ஆகாரத்தை சாப்பிடுறான். அவனுக்கு தனி ரூமு, ஃபேனு, அவனுக்குன்னு தனி. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மொபைல் வசதி. இப்ப என்ன, அவன் குடும்பத்தை பார்க்காதது ஒண்ணு. இன்னைக்கு மொபைல டைரக்டா மொபைல வீடியோ காலே பேசுகிற காலங்கள் வந்துருச்சு. இதுக்கு மேல அவனுக்கு என்ன வேணும்? அவன் சொல்றான் சாதாரணமா, இங்க இருக்கிறத விட நான் உள்ள இருக்கிறதே நல்லது, வேலைக்கு வேலை சாப்பாடு. இப்படி கொடுக்கிற வசதிகளினால தவறுகள் குறையுமா? பயம் வருமா? இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஆயக்காரன் பாருங்க, தான் செய்த தவறுகளை நினைத்து, அறிந்தும் அறியாத செய்த தவறுகளை நினைச்சு அவன் உள்ள ஆலயத்துக்குள்ள வருவதற்கு துணியாம பயந்து வெளியே நிற்கிறான். தவறு செய்தவன் உள்ள தைரியமா வந்து உட்கார்ந்து இருக்கிறான். புரியுதுங்களா? தெரிந்தோ தெரியாத செய்த தவறு நிமித்தமாய் தேவ பயம் உள்ளவன் வெளியே நின்று ஆண்டவருக்கு முன்னால கண்களை ஏறெடுக்க துணிச்சல் இல்லாம, தைரியம் இல்லாம தலை குனிந்து ஆண்டவருக்கு முன்னால நிற்கிறான். அநேக கிறிஸ்தவர்கள் இப்படி இருக்கிறாங்க, அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. வேதத்தை நம்ம கையில எடுக்கும் போதே நமக்குள்ள குற்ற உணர்வு வரல, பயம் வரல, பயம் வரல. இன்னைக்கு தேவ பயம் எந்த மனுஷனுக்குள்ள இல்லையோ அக்கினி கடல்ல நிச்சயமாய் தீர்ப்பு உண்டு. நான் வந்து பூசி முடுக நான் விரும்பல. நீ தப்பே பண்ணாலும் ஆண்டவர் உன்னை மன்னிச்சு பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவாரு. இப்படி சொல்றதுனாலதான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா,
தப்பு பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்டுருவோம். முழங்கால் பண்ணிட்டு. உண்மையா சொல்றேன், ஒரு காலகட்டங்கள் தான் அது மன்னிக்கப்படும். ஆண்டவர் சில அவரும் பட்சபாதம் இல்லாதவர், பட்சபாதம் உள்ளவரும் பட்சபாதம் கோபம் உள்ளவரும் ஆண்டவர் இருக்கிறார். ஒரு நாள் ஆண்டவர் சவுக்கை எடுத்தாருதான். அன்பு காட்டினவர், பாசத்தை கொட்டி கொட்டி கொடுத்தவர் ஒரு நாள் சவுக்கையும் எடுத்தாரு. காரணம் என்ன? சில நேரத்துல தண்டிக்க வேண்டியது அவசியம். கண்டிப்போ இருக்கணும், தண்டிப்போ இருக்கணும். நம்ம மக்கள் இன்றைக்கு அதை அறிந்து கொள்ளல. வேதத்தை கையில எடுத்து ஆலயத்திற்குள்ள நம்ம வேதத்தை தொடும் போதே நம்ம இருதயம் குத்தப்படணும். ஐயோ, நான் இந்த பாவத்தை செய்யறேன், இந்த பாவத்தில் இருக்கிறேன், இந்த பாவத்தை செய்துட்டேன், நான் எப்படி ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்னால நிக்க முடியும்? உணர்வு இல்லாம இன்னைக்கு அநேக பேர் இருக்கிறாங்க. நான் நிறைய பேரை பார்க்கிறேன். பைபிளை அப்படி வச்சுட்டு வரும்போதே எனக்கு பார்க்கும்போது இவங்கள போல பரிசுத்தவான் யாருமே இல்லடா அப்படின்னு தோணும். ஆனா அவங்கள போல சில வாழ்க்கையை நம்ம கேள்விப்படும் போது ரொம்ப வேதனையா இருக்கும். இந்த வேதத்தை மார்பில் அணைக்கிறோமே, எதுக்காக இந்த மார்பில் இந்த வேதத்தை அணைக்கிறோம்? ஆண்டவரே, உன் வேதம் தான்ப்பா என் இருதயத்திற்கு ஒரு பட்டயம், என் இருதயத்திற்கு ஒரு வேலி, இந்த வேதம் தான்ப்பா என்னுடைய வாழ்க்கை. அதை சொல்லித்தானே நம்ம அணைக்கிறோம். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அணைக்கிறது எதுக்காக அணைக்கிறாங்கன்னே தெரியல. இந்த வேதத்தை மார்பில் கடமைக்காக வேதத்தை எடுக்கிறோமே, என்றைக்காவது வாழ்க்கைக்காக தேவனோடு வாழ்வதற்காக இந்த வேதத்தை திறக்கிறோம் அநேக பேர் இல்லையே. இந்த வேதம் என்பது இருபுறமும் கருக்கொள்ளப்பட்ட, உண்மையா சொல்றேன், ஒரு நாள் இந்த வேதம் உனக்கு நன்மையும் செய்யும், ஒரு நாள் இந்த வேதம் பட்டயத்தினால கருக்கை கூர்மையாகவும் ஆக்கும், காயத்தையும் உண்டாக்கும். ஒவ்வொரு நாளும் உன்னை அணைச்சியே வச்சிக்காது, பாசத்தையே கொடுக்காது, ஒரு நாள் கண்டிப்பையும் கொடுக்கும். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். நீ பயன்படுத்துற விதங்கள் பொறுத்துதான் இருக்கு. நீ ஜாக்கிரதையா பயன்படுத்தினா காயங்கள் உண்டாகாது. இது அநியாயமா நீ பயன்படுத்தின காயங்கள் அதிகமா உண்டாகும். இத பத்தி இன்னைக்கு அநேக பேர் தெரியல. பைபிள் அவ்வளவுதான், சாதாரண ஒரு புத்தகம். இதுல அச்சடிக்கப்பட்ட வார்த்தைகள் என்ன, எதனால அந்த வார்த்தைகள் அச்சடிக்கப்பட்டிருக்குன்னு இன்னைக்கு யாருக்கும் தெரியல. இந்த வேதத்தை வெளியே கொண்டு வருவதற்கு எத்தனையோ தேவ மனிதர்கள் தன் ஜீவனை விட்டிருக்கிறாங்க. காரணம் என்ன? சத்தியம், உண்மை. ஆனா இனி இதை தொடுவதற்கு யாருக்கும் பயமே வரல. இன்னைக்கு அநேக பேர் பாருங்க, வேதத்தை மொபைல வச்சுட்டு சுத்துறான். மொபைல வச்சுட்டு சுத்துறது இன்னைக்கு அநேக, உண்மையா சொல்றேன், நான் மனசுல ரொம்ப வேதனையோட தான் சொல்றேன். ஊழியக்காரர்கள் இன்னைக்கு சத்திய வேதத்தை கொண்டு வர மாட்டேன்றாங்க சர்ச்சுக்கு. மொபைல் எடுத்துட்டு வந்து வேதத்தை மொபைல்ல பாக்குறாங்க. கேட்டா என்ன போல பரிசுத்தவான் இந்த உலகத்துல யாருமே இல்ல. உண்மையா சொல்றேன், அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களா இருந்தாலும் சங்காரமாக்கப்படுவாங்க. ஒரு நாள் வரும், நியாய தீர்ப்பு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். நீ ஊழியக்காரன், நீ ரெவரண்ட், நீ வந்து பாஸ்டர், நீ எவாஞ்சலிஸ்ட், ஒரே நியாய தீர்ப்பு தான். பாவம் செய்தவன் அக்னி கடலுக்கும் பரிசுத்தம் உள்ளவன் பரலோகத்துக்கும் போகிற நியாய தீர்ப்பு வரும். ஜாக்கிரதையா இருக்கணும். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடு. இந்த லாஸ்ட், இந்த கடைசி வார்த்தை உன் வாழ்க்கையில இருக்கணும். நியாய தீர்ப்பு நாளை நீ தப்பித்துக் கொள்வ. புரியுதுங்களா? பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். எப்போ உனக்கு அந்த இரக்கம் வரும்னா, விடும்போது. மறுபடியும் நீ தொடர்ற அப்படின்னா இரக்கம் உனக்கு வரவே வராது. நீ எவ்வளவு ஜெபித்தாலும் இரக்கம் வராது, பதில் வராது. இன்னைக்கு வேதத்தை வந்து புரட்டி பேசுகிறது, மாத்தி அமைக்கிறது, தனக்கு சாதம். இன்னைக்கு வேதத்தின்படி யாரும் வாழல, வேதத்தை தனக்காக மாத்தி கொள்றாங்க. இப்படியெல்லாம் சொல்லி இருக்குல்ல, இப்படி பேசி இருக்குல்ல. வேதத்திற்காக தான் நீ மாறணுமே தவிர உனக்காக வேதத்தை மாற்றிக்கொள்ள கூடாது. நிறைய பேர் சொல்ற வார்த்தை அதெல்லாம் கேட்கும் போது என்ன தோணுதுன்னா, ஆண்டவரே இன்னும் இந்த இருதயத்துல வேத வார்த்தை சரியா இல்ல. இன்னும் ஆண்டவரை அறிந்து கொள்ளாத ஜனங்கள் அநேக பேர் உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனா பேருக்கு கிறிஸ்டியன், கிறிஸ்துவன், இன்னைக்கு ஸ்டைலுக்கு பேரு. இது வாழ்க்கை அல்ல. இந்த ஆயக்காரன் பாருங்க, தன்னை வானத்திற்கு ஆண்டவருக்கு முன்னால நிற்க தைரியம் இல்லாமலா நிற்கிறான். காரணம் என்ன? அவனுக்குள்ள இருக்கிற சில பாவ உணர்வுகள் அவன் ஆண்டவருக்குள்ளாக போக நடுங்க வைக்குது. நீங்க நிறைய பேருக்குள்ள அந்த பயம் இல்ல, நடுக்க இல்ல.
உள்ள வரும்போதே அந்த யோசனை இல்லை, நான் இதெல்லாம் செய்துட்டு இருக்கிறேன், செய்யறேன், செய்ய போறேன், அந்த எண்ணமே இல்லை. சாதாரணமா எங்கேயோ ஒரு மாலுக்குள்ள போற மாதிரி போறது, ஆட்டு மந்த போல வெளியே வர்றது, அவ்வளவுதான். போகும்போதும் எப்படி போறோமோ வரும்போது அப்படிதான் வர்றது. போகும்போது கொட்டாய் விட்டுனே உள்ள போகும், வரும்போது கொட்டாய் விட்டுனே வெளியே வரும். போற ஆள் இங்கிருந்து எங்க தூங்குதோ இல்லையோ அங்க போய் தூங்கிட்டு வரும். நிறைய பேர் இது போல ஒரு கூட்டம் இருக்கு. தேவ பயம் இல்ல, ஆலயத்துக்குள்ள வர்றோம் அப்படின்ற ஒரு பயம் இல்ல. தேவன் நம்மை பார்க்கிறாரு, ஆராதனை வேலையில நம்ம தொடராரு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஆராதனை வேலை முடிட்டோம் மெசேஜுக்கு போலாம், மெசேஜ் பாதி முடிட்டோம் அப்புறம் கடைசியில. சில சபையில நான் பார்த்திருக்கிறேன். குறை சொல்லல, சொல்ல வேண்டியது என் கடமை. குறை சொல்லல, சொல்ல வேண்டியது. நியாயாதிபதி நான் இல்லை, அவர் ஒருவரே நியாயத்திருக்கிறவர். நம்ம மாறுவதற்காக சொல்றேன். ஆமேன் அப்படின்னு போடும்போது தான் சில கூட்டம் உள்ள வரதை நான் பார்த்திருக்கிறேன். அவங்க எதுக்காக வர்றாங்க, எதுக்காக போறாங்கன்றதே தெரியல. என்ன சத்தியம் ஓடுது, என்ன ஆண்டவர் பேசுறாரு, என்ன பேசப்பட்டிருக்கு, இன்னைக்கு நான் எதனால இந்த வார்த்தையை கொண்டு நான் செயல்பட போகிறேன், யாருக்குள்ள அந்த எண்ணமே இல்லை. காரணம், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனா போதும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கேட்டா, யாரனா கேட்டாங்கன்னா பதில் சொல்லணுமே. சர்ச்சுக்கு போனேப்பா, போயிட்டு வந்துட்டேனே, அந்த வார்த்தையை சொல்றதுக்காகவே இன்னைக்கு நிறைய பேர் ஆன்லைனுக்கு போறாங்க, வேற எதுக்காக இல்லை. அந்த சத்தியத்தை கவனிச்சு அதை கேட்டு அதைப்படி என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள விரும்புகிறவர்கள் அநேக பேர் இல்லை. கூர்ந்து ஆனா பேசுற பாஸ்டர் உயிரை கையில பிடிச்சி தண்ணி நாவு வறண்டு போகிற அளவிற்கு மூச்சு திணற திணற பாஸ்டர் பேசுவாரு. ஒரு ஆத்மாவாச்சும் பரலோகத்துக்கு போயிடாதா, ஒரு ஆத்மாவாச்சும் நரகத்திலிருந்து தப்பிக்காதான்னு சொல்லி ஊழியக்காரங்க மூச்சு கொடுத்து பேசுறாங்க, ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்றாங்க. ஆனா எதிரில் உட்கார்ந்து இருக்கிற ஆத்மாவோ அயர்ந்த நித்திரைக்கு போகுது. பயம் இல்லாம நித்திரை பண்ணுது. எப்படிதான் தூக்கம் வரும்? நான் கேட்கிறேன். கேட்டா என்ன சொல்றாங்க சில பேரு, நான் தூங்கிட்டே ஆண்டவருடைய சத்தியத்தை, நான் கண்ணை மூடனாலும் ஆண்டவருடைய சத்தியம் என் காதுல போகும். எப்படி போகும்? இதெல்லாம் நம்பக்கூடிய விஷயமா? பயம் இல்ல, துணிகரம். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள துணிகரம். ஏன்னா அவர் உடனே வரப்போறாரு, நியாய தீர்ப்பு நாள் எங்கேயோ இருக்கு. இன்னைக்கு ஆண்டவருடைய வருகை வரக்கூடுமானால் பரிசுத்தத்தோடு நம்ம போக முடியுமா? இன்னைக்கு நாம நம்மள சிந்திச்சு பாருங்களேன். இன்னைக்கு இரவு, இன்னைக்கு மத்திய, இன்னைக்கு இந்த நிமிஷம் ஆண்டவருடைய வருகை வரக்கூடுமானால் பரிசுத்தத்தோடு என்னால போக முடியுமா? நான் ஆயத்தமா இருக்கிறேனா? பேசுகிற நானும் ஆயத்தமா இருக்கிறேனா? நானும் இன்னும் ஆயத்தப்பட வேண்டியது அவசியம் அநேகம் இருக்கு. நம்ம ஆயத்தமாக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். துணிகரம் பாவம், துணிகர செயல், துணிகர எல்லைகள், எல்லை மீறி செய்யறது. துணிகரம் என்றால் என்னன்னா, தெரிந்தும் அதே செய்யறது தான். என்ன இதனால் நடந்துரு போகுது? தெரிந்தும், பாவம்னு தெரிந்தும், அக்கிரமம்னு தெரிந்தும், தீமனு தெரிந்தும், தண்டனை வரப்போதுன்னு தெரிஞ்சும் செய்யற பாவம் தான் துணிகரமான பாவம். இந்த பாவம் செய்தா நான் அருவேற்கப்படுவேன், நரகத்துக்கு போவேன், ஆண்டவருடைய அபிஷேகத்தை இழந்து போவேன் தெரிஞ்சும் செய்யற பாவம் துணிகர பாவம். ஆனா இந்த ஆயக்காரன் பாருங்க, ஆனா இந்த பரிசைய அதை தெரிஞ்சும் துணிகரமா ஜெபிக்கிறான். நான் பாவின்னு தெரிஞ்சும் பாவம் செய்துட்டு இருக்கிறேன், செய்ய போறேன்னு தெரிஞ்சும் துணிகரமா செய்து சொல்லியும் காட்டுறான். ஆனா இந்த ஆயக்காரன் நான் செய்த பாவத்தையும், அறியாமல் செய்த பாவத்தையும், தெரிஞ்சு செய்த பாவத்திற்கு மன்னிப்பு உணர்வு உள்ளவனாய், மன்னிப்பு கேட்க வருகிறவனா, அவன் ஆலயத்துக்கு முன்னால உள்ள வருவதற்கு பயந்து வெளியே நிற்கிறான். அவனுக்குள்ள என்ன இருந்தா அவன் உள்ள வர பயப்பட்டு இருப்பான்? சொல்லுங்களேன். ஏன் உள்ள வரல? அவன் உள்ள ஒருத்தன் உள்ள நின்று ஜெபிக்கிறான், அவனுக்குள்ள ஒரு பயம் இல்ல. ஆனா வெளியே ஆயக்காரன் நின்று ஜெபிக்கிறான், அவனுக்குள்ள என்ன பயம் இருக்கு? என்ன பயத்தோட இருந்தா அவன் ஜெபிச்சிருப்பான்? அவர் உள்ள அவன் கண்களுக்கு முன்பாக ஆண்டவருடைய தரிசனத்தை பார்த்ததுனால அவன் சொல்லலாம், நான் அப்படிதான் நம்புறேன், இந்த இடம் ஆண்டவர் என்ன பார்த்துட்டு இருக்கிறாரு, அவர் உள்ள வாசம் செய்ய, உள்ள வந்து என்ன பார்த்துட்டு இருக்கிற இந்த இடத்துல நான் வந்திருக்கிறேன், எனக்கு முன்னால அவர் நிக்கிறாரு, அவருக்கு முன்னால நான் போவதற்கு தகுதியா சொல்லி அவன் தன்னைத்தான் பயந்தவனா வெளியே நிக்கிறான். துணிகரம் இல்லாம நிக்கிறான். அந்த 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 14வது வசனம் அதான் சொல்லுது, அவனால் அந்த ஆயக்காரன் தூரத்திலே நின்று கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் மார்பிலே அடித்துக் கொண்டு, ஆண்டவரே பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்றான். அப்படி சொல்லும் உடனே அந்த வார்த்தை ஆண்டவர் வந்து சொல்லி அடுத்தது சொல்றாரு, அவன் அல்ல இவனே நீதிமான் தன்னை நீதிமான் என்று காட்டினான் பாருங்க. பரிசேயன் அல்ல,
தான் மார்பில் அடித்துக் கொண்டு, ஆண்டவரே நான் ஒன்றுக்கு உதவாத குப்பப்பா, தான் மார்பில் அடித்துக் கொண்டு அழுதான் பத்தியா, அவன் தான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் இதைதான் செய்யறோம். நான் தான் நீதிமான், நான் தான் பரிசுத்தவான் என்று சொல்லி இன்னைக்கு அநேக பேர் மார்த்தட்டிட்டு இருக்கிறாங்க. நியாய தீர்ப்பு அவருடையதுதான், நீதி அவருடையதுதான், நியாய தீர்க்கும் அதிகாரம் உள்ளவர் அவர் மட்டும்தான். உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. எந்த அதிகாரம், ஊழியக்காரன் பழிக்கிறதோ குறை சொல்றதோ அதிகாரம் யாருக்கும் இல்லை. எந்த ஊழியக்காரருக்கும் இல்லை, எந்த மனிதனுக்கும் இல்லை. அவர் ஒருவர் தான். உன் வேலை என்னவோ அதை மாத்திரம் செய்துட்டு நீ அங்க போகணும். புரியுதுங்களா? நிறைய பேர் வேலை செய்வாங்க, கடைசியில் சம்பளம் வாங்க எங்க போனோம்? மேனேஜர் கிட்ட போனோம்ல, ஓனர் கிட்ட போனோம்ல. அப்ப நாம செய்யற வேலைக்கு சம்பளம் அங்க இருக்கு. இந்த செய்யற வேலையில உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை எதுவோ அதை செய்துட்டு உனக்கான வெகுமதி யார் கொடுப்பாங்களோ அங்க போய் நிக்கணும். ஆனா இவனே வெகுமதி, இவனே சம்பளம் என்று இவனே தீர்மானித்துக் கொள்றான். நானே நியாயாதிபதி, நானே நீதிமான். இது ஒரு நாள் அனுமதிக்கப்படாத ஒரு காரியம். ஆனா இந்த ஆயக்காரன் பாருங்க, தன்னை மார்பில் அடித்துக் கொண்டவனாய் தேவனுக்கு முன்பாக பயப்படுறான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனா. அந்த பயம் தேவ சமூகத்துல நம்ம கொண்டு போய் சேர்க்கும். துணிகரமான பாவத்திலிருந்து நம்ம விடுதலை ஆக்குகிற பயம்தான் தேவ சமூகத்துல நம்மை கொண்டு போய் சேர்க்கும். தேவ ஜனமே ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஏனோ தோனோ என்று வாழ்க்கை அல்ல. ரத்தத்தை சிந்தி மீட்டெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. சாதாரணமா நம்மளை மீட்டெடுக்கல ஆண்டவர், சாதாரணமா மீட்டெடுக்கல. ரொம்ப ரொம்ப தன்னை தான் ஒப்பு கொடுத்தார். அப்படியே ஜீவனையும் சரீரத்தையும் ஆத்மாவையும் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தாரு. எதுக்காகனா நாம சுகமா வாழ என்பதற்காக. புரியுதுங்களா? உங்களுக்கு ஏற்கனவே ஒரு கதை சொல்லியிருப்பேன். ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் வந்து ஒரு ஆலயத்துல ஒரு குருவி கூட வந்து எடுத்துட்டு வந்து ஆல்டர்ல வச்சாராம். மெசேஜ் டைம்ல எல்லாமே அந்த மெசேஜ் டைம்ல மெசேஜ் போயிட்டே இருக்கு, தேவ வார்த்தை நடந்துட்டே இருக்கு. ஜனங்கள் எல்லாம் வார்த்தையை கேட்கறவங்களா இருக்கிறாங்க. சில பேர் வந்து அந்த குருவி கூட வந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. பார்த்துட்டே இருக்கும் பொழுது இதை முடிச்ச பிறகு அந்த வேத வார்த்தைகளை முடித்த பிறகு அந்த ஊழியக்காரர் சொன்னாராம், எல்லாரும் நீங்க இந்த கூட பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நல்லா தெரியும், கூண்டை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இது எதற்காக வாங்கிட்டு வந்திருக்கிறாருன்றத எல்லாருக்குள்ள ஒரு சந்தேகத்தை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அதை குறித்து சில விளக்கங்களை அவர் சொன்னாராம். நான் வழியில போனேன், ஒரு சின்ன பையன் அந்த கூடையில கிளிகளை வைத்து வித்துட்டே இருந்தான். கிளிகளை வைத்து வச்சுட்டே இருக்கும்போது நான் போய் கேட்டேன். சில கிளிகளை மாத்திரம் அவன் கையில பிடிச்சிருந்தான், சில கிளிகளை கூண்டுல வச்சிருந்தான். நான் போய் கேட்டேன், என்னப்பா இது, என்ன பண்ற அப்படின்னா, இந்த கிளிகளை நான் விற்க போறேன் அப்படின்னு. ஏன்பா அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஒன்றும் உதவாத புரோஜனமற்றது, அதை நான் விற்க போறேன் அப்படின்னு சொன்னான். உடனே அவங்ககிட்ட நான் அந்த கிளியை கேட்டு நீ கொடுப்பான்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்தேன். வாங்கறதுக்கு முன்னால சொன்னேன், ஏன் இந்த கிளியை மட்டும் விற்கிற, இதை கையில வச்சிருக்கிற அப்படின்னு நான் கேட்கும்போது அவன் சொன்னான், இதையெல்லாம் நான் ஒரு இந்த கிளிகளை வளர்ப்பேன், வளர்த்து இந்த கிளிகளுக்கு அதாவது பந்தயத்தை விடுவேன். இதுல எந்த கிளி தோக்குதோ அந்த கிளியை நான் வந்து யாருக்காவது வித்துருவேன், இல்லையா கழுத்தை முறிச்சு போட்டுருவேன். ஜெயிக்கிற கிளியை மாத்திரம் நான் வச்சு அழகு பார்ப்பேன். ஒவ்வொரு நாளும் கிளிகளுக்குள்ள நான் சண்டை விடுவேன். அந்த கிளிகள் சண்டை போடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு அவன் சொன்னான். அதனால அந்த கிளியை நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்காரர் சொன்னான். உடனே வந்து இந்த கிளியை நான் ஏன் வாங்கினேன் அப்படின்றது இப்போ உங்களுக்கு விளக்கம் தெரியும். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு நாள் ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் ஒரு கேள்வி நடந்துச்சான். அப்படி நடக்கும்போது ஆண்டவர் வந்து பிசாசை பார்த்து கேட்டாராம், நீ ஏன் என் பிள்ளைகளை இப்படி கொடுமைப்படுத்துற, என் பிள்ளைகளை என்னதான் செய்ய நீ விரும்புற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த பிசாசை பார்த்து கேட்கும்போது அந்த பிசாசு சொன்னானா, அப்படியா, இவங்களை நான் வந்து என்ன பண்ணுவேன், அப்படியே வளர்ப்பேன், கொஞ்சமா வளர்த்துட்டே இருப்பேன், திடீர்னு ஒரு திருமணத்தை நடப்பிப்பேன், திருமண காரியத்தை ஒழுங்கு செய்வேன், திருமணத்தை கொடுப்பேன், திருமணத்தை கொடுத்து கணவன் மனைவிக்கும் நல்ல ஒரு ஐக்கியத்தை கொடுப்பேன், திடீர்னு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவினையை கொண்டு வருவேன், கணவன் மனைவி பிரிந்து போவாங்க, திருப்பி தவறான ஒரு உறவுகளை கொண்டு வருவேன், இப்படி இரண்டு குடும்பத்தாருக்கு தரப்புல பிரச்சனையை உண்டாக்குவேன், இவர்களுக்குள்ள பிரச்சனை வரும்போது இவர்களுக்குள்ள அநேக காரியங்களை நான் உண்டாக்கி அவர்களை சின்னாபின்னமா மாத்துவேன். இப்படி மாற்றும் பொழுது அவர்கள் அடித்துக் கொள்வாங்க, காயப்படுவாங்க, குற்றுயிர் ஆவாங்க. இப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு அந்த பிசாசு சொன்னான். உடனே ஆண்டவர் சொன்னாராம், சரிப்பா, இவங்களை வந்து விட்டுடு, இவங்களை வந்து நான் என்னுடைய
இதுல நான் எடுக்க ஆசைப்படுறேன், நான் பாதுகாக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த பிசாசு சொன்னா, வேணாம், இந்த ஜனங்க மோசமான ஆளுங்க, இவங்களை நம்பாத, உன்னை காட்டி கொடுப்பாங்க, கன்னத்தில் அறிவாங்க, காலில் உதைப்பாங்க, நீ செத்துட்டியான்னு ஈட்டியில குத்தி பார்ப்பான், உன்னையே காட்டி கொடுப்பான், உன்னையே மறுதளிப்பான், நீ யாருன்னு தெரியாதுன்னு சொல்லுவான், வேணாம் அப்படின்னு பிசாசு சொன்னான். பரவாயில்ல, இவங்களுக்கு என்ன வெகுமதி கொடுத்தா நீ தருவ அப்படின்னு அந்த ஆண்டவர் சொன்னாராம். இவன் பிசாசு சொன்னா, மறுபடியும் சொல்றேன், நம்பாதே, இந்த ஜனம் பயங்கரமான வஞ்சனை உள்ள ஜனம், நம்பாதே, குறை சொல்லும், நீ எவ்வளவு நன்மை செய்தாலும் உனக்கு தீமை தான் விதைப்பாங்க, அந்த ஜனங்களை ஏற்காத, கூப்பிடாத, கேட்காத, வேணாம் அப்படின்னு அந்த பிசாசு சொன்னானா. உடனே ஆண்டவர் சொன்னானா, நீ அதையெல்லாம் பேசாத, இதற்கு என்ன வெகுமதி கொடுத்தா என் ஜனங்களை திருப்பி தருவேன். உடனே அந்த பிசாசு சொன்னானா, 2 தான் உங்கள்கிட்ட நான் கேட்க போறேன், அது உன்னால தர முடியுமா? நீ எதை கேட்டாலும் நான் தரேன், என் பிள்ளைகளுக்காக நான் எதை கேட்டாலும் தரேன். அப்படியா? 1 உன் ரத்தம், 2வது உன் ஜீவன், இது 2த்தையும் நீ எனக்கு கொடுத்தேன்னா இந்த ஜனங்களை நான் உனக்கு கொடுத்தேன். ஆண்டவர் எதையும் யோசிக்காம தன்னுடைய ரத்தத்தையும் ஜீவனையும் கொடுத்து மீட்டெடுக்கப்பட்டவர்கள் தான் நாம. இது 2த்தையும் கொடுத்து மீட்டெடுக்கப்பட்டவர்கள் தான் நாம. சாதாரணமா பிசாசு கையிலிருந்து வரல, பிசாசு கையிலிருந்து சாதாரணமா வரல, ஆண்டவர் விலக்கிரயம் கொடுத்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட நாம ஜாக்கிரதையா நடந்து கொள்ளணும். கிறிஸ்தவம் என்பது சாதாரணமானது அல்ல, ரத்த சரித்திரம் உள்ள ஒரு வார்த்தை, ரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. இதுல சாதாரணமா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சாதாரணமா நான் கிறிஸ்டியன் என்று சொல்லி கழுத்துல ஒரு சிலுவையை போட்டுக்கிட்டா நான் பரிசுத்தவான் என்று சொல்லுகிற அநேக கூட்டம் உண்டு. நிறைய பேர் இப்படிதாங்க இருக்கிறாங்க. நான் இன்னைக்கு சாதாரண ஒரு ரிங்க மாத்தி நான் கிறிஸ்டியன் என்று நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான், நான் முழுமையான கிறிஸ்டியன் ஆயிடுறேன். இல்லங்க, அதல்ல. உன்னுடைய ஒவ்வொரு அடையாளமும் கிறிஸ்துவ வெளிப்படுத்தணும், உன் ஒவ்வொரு வார்த்தையும் கிறிஸ்துவ வெளிப்படுத்தணும், உன் ஒவ்வொரு நடையும் கிறிஸ்துவ வெளிப்படுத்தணும். நீ பேசுறதுலயும் நடக்கிறதுலயும் செயல்படுறதுலயும் ஒரு பயம் இருக்கணும். என்ன பயம்? தேவ பயம். பாருங்க, இந்த ஆயக்காரனுக்குள்ள இருந்துச்சுங்க. அவன் தன்னை ஏறெடுக்க துணியாம ஜபித்தான், ஆண்டவரிடத்துல நன்மையை பெற்றுக்கொண்டான். உடனே ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அவன் அல்ல இவனே நீ நீதிமான் ஆக்கப்பட வேண்டும் என்றால் உனக்குள்ள தேவ பயம் அவசியம். அல்லேலூயா. அதான் அந்த வார்த்தை அழகா சொல்லுது பாருங்க, பெருமை கொள்ளுகிற ஜபம். பெருமையா, நான் இப்படி இல்லை, நான் அப்படி வாழறேன், இப்படி இருக்கிறேன். இன்னைக்கு கோடி கோடியா பணத்தை கொட்டிட்டா என் பாவம் மாறிடுச்சு, ஏதாவது ஒரு குளத்துல போய் முழுகி இருந்துட்டா என் பாவம் மாறிடுச்சு, எங்கேயாவது போய் நான் பலி கொடுத்துட்டா என் பாவம் மாறிடுச்சு, யாருக்காவது நான் உதவி செஞ்சுட்டேன்னா என் பாவம் மாறிடுச்சு. நீ எவ்வளவு உதவி செய்தாலும் உன் இருதயம் பரிசுத்தமாக்கப்படாவிட்டால், உன் இருதயம் தேவனுக்குள்ளே வராவிட்டால், உன் இருதயத்துல வேத வசனம் இல்லாவிட்டால், உன் இருதயத்துல இயேசு என்ற வார்த்தை முழுமை அடையாவிட்டால் உன்னால பரிசுத்தமாக்கப்பட முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு ஜனங்க அதுதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஜனங்க அதுதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நான் அநியாயமா சம்பாதிப்பேன், அதை எடுத்துட்டு போய் நான் தசம் பார்க்கணும். ஒரு ஐயா அப்படிதான் செய்தார். ஒரு ஊழியக்காரருக்கு காணிக்கை எடுத்துட்டு போயிட்டு ஒரு கவர்ல ஃபுல்லா மடிச்சு காணிக்கை எடுத்து போய் கொடுத்துருக்கிறார். அந்த காணிக்கை அவர் கையில வச்சுட்டு இருக்கிறாராம். உடனே அந்த ஊழியக்காரர் உள்ள இருந்து வந்தாரா, ஐயா உங்களுக்காக நான் உங்ககிட்ட ஜோம் பண்ணிட்டு போலான்னு வந்தேன், ஒரு சின்ன ஒரு காணிக்கை உங்ககிட்ட கொடுத்துட்டு ஜோம் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். அப்படியே ஐயா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் உள்ள போய் பைபிள் எடுத்துட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டு ஜெபிக்கிறதுக்காக அந்த ஐயா முன்னாடி வந்தாராம். அந்த ஐயா அந்த கவரை எடுத்து கையில வைக்கிறதுக்காக வந்தாராம். உடனே கையில வைக்கிறதுக்கு அப்படி வரும்போது அந்த பாஸ்டர் அந்த கையை அப்படி நீட்டின உடனே ஆண்டவர் சொன்னாராம், கையை நீட்டாத, உன் கையை அந்த அந்த கவருக்கு முன்னால், அந்த மனுஷனுக்கு முன்னால நீட்டாத அப்படின்னா. உடனே ஐயா அந்த பாஸ்டர் கையை எடுத்துட்டு மார்பிள அந்த வேதத்தை கையில வச்சுட்டு ஜெபித்தாங்க. ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த வார்த்தை சொன்னார், இந்த காணிக்கை நீ வாங்கக்கூடாது, இது பாவத்தினால் வந்த காணிக்கை, இது அநியாயத்தினால் வந்த காணிக்கை, இந்த காணிக்கை ஒரு நாளும் உன் கையில நீ தொடக்கூடாது அப்படின்னு. உடனே ஜபத்தை நிறுத்திட்டு அந்த ஐயா கிட்ட சொன்னாராம், எப்படிங்க ஐயா இந்த காணிக்கை வந்துச்சு? இல்லையா, எனக்கு உண்மையா ஒரு இடத்துல இருந்து வந்துச்சுயா, எனக்கு வர வேண்டிய காசுங்க ஐயா அப்படின்னு. இல்லையா, உண்மையை சொல்லுங்க, எதுல இருந்து வந்துச்சு அப்படின்னு. இல்லையா, நான் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறேன், ஒரு ஃபைலை நான் தப்பா மாத்தி நான் திருத்தி கொடுத்தா எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, எனக்கு அதுல ஒரு வெகுமதி வந்துச்சு, அதுல பாதி உங்களுக்கு கொடுக்குறேன், எதை பாவத்துல பாதி உங்களுக்கு கொடுக்க வந்தேன் ஐயா. இன்னைக்கு நிறைய பேர் அதுதான். ஆனா நிறைய ஊழியக்காரங்க சில பேர் இருக்கிறாங்க, வந்தா போதும், அது எப்படி வந்தாலும் போதும்னு நினைக்கிற ஊழியக்காரங்கள் இருக்கிறாங்க.
புரியுதுங்களா? உண்மையா பகுத்தறிகிற ஞானம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். வந்தா போதுன்றது வாங்குகிற ஊழியக்காரனா இருக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய வார்த்தையை மீறி நான் செயல்பட மாட்டேன், அந்த அந்த ஒரு பயம் நமக்குள்ள இருக்கணும். உடனே ஆண்டவர் அந்த ஊழியக்காரர் சொன்னாங்க, தயவு செய்து நீங்க வெளியே போயிருங்கய்யா. ஒரு நாள் ஆண்டவர் இந்த காணிக்கை அங்கீகரிக்க மாட்டார். பாவத்தினால வந்து பாவத்தினால செய்த அக்கிரம காணிக்கை கொடுத்தா மாறிடுமோ? பாவத்தின் மேல திரும்பவும் பாவத்தை தான் நீ கூட்டுற. அந்த ஐயா சொன்னாரா, ஐயா எனக்கு வந்த வெகுமதியில பாதி உங்களுக்கு கொடுத்துட்டு போலாம் நான் வந்தேன். அத கேட்டார, பாவத்துல பாதி எனக்கு ஐயா, நான் கர்த்தருடைய சமூகத்துல காத்துட்டேன், ஆண்டவர் எனக்கு கொடுப்பாரு, நீங்க தயவு செஞ்சு எடுத்துட்டு போயிருங்க. இன்னைக்கு நிறைய பேர் அதை செஞ்சுட்டா என் பாவம் மாறிடும், போட்டுட்டா என் பாவம் மாறிடும். துணிகரமான ஆண்டவருக்கு முன்னால் இதை செய்யறமேன்ற பயம் இல்லை, பேசுறமேன்ற பயம் இல்லை. இது நம்மை தேவனை விட்டு பிரிக்கிற பாவம். ஆகையினால பெருமை கொள்ளுகிற ஜெபம் ஒரு நாளும் கேட்கப்படாது. அல்லேலூயா. அடுத்தது 12வதாக கடைசி, விசுவாசம் இல்லாத ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாத ஜெபங்கள் கேட்கப்படுவது இல்லை. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். இன்னைக்கு நிறைய பேரு விசுவாசம் இல்லாமல் தான் கிறிஸ்துவ வாழ்க்கையை நம்ம தள்ளிக்கிட்டு இருக்கிறோம். நாம இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில போகிறதுக்கு வழி என்னன்னா விசுவாசமே இல்லை. ஆனா கேட்டா நான் கிறிஸ்தவன், நான் அப்போஸ்தலன், நான் மெய்ப்பன், நான் விசுவாசி, இதெல்லாம் எந்த காரணத்துக்காக இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றத தெரியல. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க. ஆமா, ஆண்டவரோடு சேருகிறவன் முதல்ல என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். அவர் இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார், என்னை பரலோகத்திற்கு கொண்டு போவார், அவர் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் செய்யக்கூடிய வல்லமையானவர் என்று சொல்லி முதல்ல நம்ம விசுவாசிக்கணும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஜீசஸ். ஆமென். ஹalleluya. உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கா? நிச்சயமா. ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை சொன்னார், இனி வரைக்கும் விசுவாசிக்கிறீங்களா? ஜீசஸ். முதல்ல என்ன வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுத்தார்? ஆபிரகாமுக்கு கொடுத்தார். முதல்ல பாப்பா சொன்னாங்க, ஒரு 4 சக்கர வாகனம் நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். இனி வரைக்கும் அதை ஞாபகம் வச்சு ஜெபிக்கிறீங்களா? நீங்க மறக்கலாம், நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன். நேத்து நைட்டு கூட உங்களுக்காக தான் நான் ஜெபிச்சேன். ஜெபிக்கும் போது சொன்னேன், சீக்கிரம் ஆண்டவர். ஏன் தெரியுமா? எனக்கு ஒரு வைராக்கியம், என் ஆண்டவர் செய்ய வல்லமையான. ஆமென். ஹalleluya. புரியுதுங்களா? நான் ஒவ்வொரு நாளும் அப்படிதான் ஜெபிச்சிட்டு இருக்கிறேன். சீக்கிரம் அவங்க கார்ல வரணும் ஆண்டவர், சீக்கிரம் கார்ல வரணும் ஆண்டவர், சீக்கிரம் கார் கொடுங்க. உண்மையா நான் அப்படி சொன்னா ஆண்டவர் எனக்கு சீக்கிரம் கொடுத்துருவார். ஹalleluya. ஆமென். புரியுதுங்களா? ஆமென். அப்படிதான் உண்மையா நான் சொல்றேன். யாரெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு அறிமுகப்படுத்தினார் அவங்களுக்குலாம் நான் ஜெபிக்கும் போது எப்படி தெரியுமா ஜெபிக்கிறேன்? சீக்கிரம் ஒரு வீடு கொடுங்க ஆண்டவரே, சீக்கிரம் அந்த பிள்ளைங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கணும் ஆண்டவரே, சீக்கிரம் அந்த பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகணும் ஆண்டவரே, சீக்கிரம் கார் கொடுக்கணும். இப்படிதான் நான் சொல்லி ஜெபிக்கிறேன். சீக்கிரம் அந்த பிள்ளைங்க உண்மை யாருன்னு அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே, விசுவாசத்துல உறுதிப்படணும். விசுவாச ஜெபம் தான் நம்ம வாழ்க்கையில கிரியை உண்டாக்கும். ஆமென். ஹalleluya. கிரியைகளுக்கு பலன் உண்டுன்னு ஆண்டவர் போன வாரம் நம்ம கிட்ட பேசினார்ல. அந்த கிரியைனா கிரியை விசுவாசத்தினால வருகிறது. ஹalleluya. விசுவாசம் கிரியை உண்டாக்கணும். ஜீசஸ். ஹalleluya. ஆமென். விசுவாசத்தாதான் தேவனுடைய மகிமையை நம்ம காண முடியும். இந்த வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தினாலே, அதாவது விசுவாசம் இல்லாமல் தேவனோடு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்று விசுவாசிக்கணும், அவர் இருக்கிறார் விசுவாசிக்கணும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்குள்ள அவர் இருக்கிறார் என்றதே சந்தேகம். ஆனா 3 மதத்துல ஒரு மதம், 3 மதத்துல ஒரு மதம். ஏன்பா இந்த கிறிஸ்டியன் வந்தேன்? என் அப்பா கிறிஸ்டியன், அதனால நான் கிறிஸ்டியன். உங்க அப்பா ஏன்பா கிறிஸ்டியன் வந்தீங்க? எங்க அப்பாக்கு அப்பா கிறிஸ்டியன், அதனால நான் கிறிஸ்டியன். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவன் என்பது எதனால உண்டானது, எதனால நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன் அப்படின்றது இன்னைக்கு யாருக்குள்ள இல்லை. ஆனா நான் கிறிஸ்தவன். நிறைய பேருக்குள்ள என்னன்னா, நான் சிஎஸ்சில கிறிஸ்தவனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அங்க நிறைய சலுகைகள் உண்டு, வேலை கொடுப்பாங்க, பென்ஷன் கொடுப்பாங்க, காலேஜ் இருக்கு,
நமக்கு கல்லறை கிடைக்கும். சத்த பிறகு நமக்கு என்ன வேலை? சத்த பிறகு நான் கேட்கிறேன், கல்லறை கிடைச்சா என்ன, கிடைக்க உயிரோடு இருக்கும் போது உன்னுடைய ஆத்மா பரலோகத்துக்கு போகாவிட்டால் செத்த. ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இருக்கிற காரியம் என்னன்னா, நான் செத்தா எனக்கு கல்லறை வேணுங்க, நான் அதுல கட்டி டைல்ஸை போட்டு வருஷம் கல்லறை திருநாள் கொண்டாடணும். எங்களுக்கு ஒரு அடையாளம் எதுக்குடானா, நான் இங்கதான் எங்க அப்பாவை புதைச்சிருக்கிறேன், இதுதான் அடையாளம். அந்த அடையாளத்துக்காகவே நீ நிறைய பேர் கிறிஸ்துவா மாறிட்டான். கல்லறை கிடைக்கிறதுக்காகவே நிறைய பேர் கிறிஸ்துவா மாறிட்டான். இன்னைக்கு தேடி போறாங்க, சர்ச்சையை போய் தேடி போறாங்க. என்னன்னா, சின்ன குடிசை வச்சிருந்தாருன்னா இங்க எந்த வசதியும் கிடையாது, வேற சர்ச்சுக்கு போவோம். பெரிய கோபுரம் கட்டி அங்க வந்து ஒரு மணிக்குண்டை வச்சு அங்க டங்கு டங்குன்னு பெல் அடிச்சா, அப்பா பெரிய சர்ச்சு, இங்க கல்லறை இருக்கு, வா போவோம். இங்க ஒரு நம்பர் ஆகலாம், வா போவோம். உன் இருதயம், உன் ஆத்மா கல்லறைக்கு போவதற்காக ஆண்டவர் உருவாக்கல, பரலோகத்துக்கு போவதற்காக தான். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் உனக்கு இருக்கணும். ஆமென். நிறைய பேருக்குள்ள அது ஜெபிக்கிறாங்க, ஜெபம் முடிச்சுட்டு வந்த பிறகு நான் யா பண்றது, வாழ்க்கை இப்படி நடக்குமா நடக்காதா, ஜெபிச்சுட்டு வந்திருக்கிற பார்க்கலாம். இன்னைக்கு யாராவது விசுவாசமா, ஐயா நான் ஜெபிச்சிருக்கிறேன், அத்தனை மாதம் ஆண்டவர் எனக்கு கொடுப்பாரியா, நான் நம்புறேன் ஆண்டவர் உயிரோடு கொடுக்க, யாராவது சொல்ல மாட்டேன். யாருக்குள்ள அந்த விசுவாசம் இல்ல. இன்னைக்கு ஜபமே எப்படி தத்தளிக்குது, ஏதோ தடுமாற்றத்துல நம்ம ஜெபிக்கிறோம், நிலையில்லாத ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறோம். நம்ம ஜபத்தை அப்படி அசைச்சோம்னா அசைஞ்சிரும். அப்படி அசைச்சு பாருங்களேன், அப்படி அசைச்சு பார்த்தீங்கன்னா அசைஞ்சிரும். அப்படிதான் இன்னைக்கு இருக்கு நம்மளுடைய ஜபங்கள். விசுவாசம் இல்லாத ஜபங்கள் தேவனை பார்க்கவே முடியாதான். இந்த வார்த்தை அழகா சொல்றது, விசுவாசம் இல்லாமல் தேவனோடு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறார் என்றும். ஆமாங்க, இதுதான் உண்மையான விசுவாசம். நான் அவரை தேடினால் அவர் எனக்கு வெளிப்படுவார். அந்த 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 தீர்க்கதரிசி மேல ஆசா ராஜாவுக்கு உண்டான ஒரு வாக்குத்தத்தம், அவரை தேடு, அவர் உனக்கு வெளிப்படுவார். இந்த விசுவாசம் ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கணும். அந்த 7வது வசனம், விசுவாசத்தினாலே நோவா தன் காலத்திலே, விசுவாசத்தினாலே நோவா தன் காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். பாருங்க, அறியாத ஒரு நேரம், மழை இல்லாத ஒரு காலம், எதுவுமே பார்க்காத ஒரு காலகட்டத்துல ஆண்டவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, தரிசனத்துல உண்டான ஒரு வார்த்தை, அவன் விசுவாசத்தினால தான் குடும்பத்தை ஆதாயப்படுத்தி கொண்டான். அந்த ஒரு வார்த்தை அவன் குடும்பத்தை ஆதாயப்படுத்தினது. அந்த ஒரு வார்த்தை அவனை விசுவாசிக்க செய்தது. விசுவாசத்தினால பேழையை உண்டாக்கினா, தான் குடும்பத்தை ஆதாயப்படுத்தினான். 8வது வசனம், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போறான். விசுவாசம் காரணம், ஆண்டவரின் அழைச்சார், அவர் என்ன நடத்துவார். அறியாத ஒரு தேசம், பார்க்காத ஒரு தேசம், முகராத ஒரு தேசம், ஆனா ஆண்டவர் அழைச்ச அந்த ஒரு வார்த்தை புறப்பட்டு போனா, அவன் செல்வங்கள் பூமி தாங்க கூடாத அளவுக்கு மாறி, அவன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல, ஆற்றின் மணலை போல பெருகினது. இன்னைக்கு நம்ம யாரை கேட்டாலும் விசுவாசத்தின் தகப்பன் யாரையா, உனக்கு விசுவாசத்தின் அப்பா யாரு, யாருடைய சந்ததின்னு கேட்டா சொல்லுவான், ஆபிரகாமின் சந்ததி. ஒரு வார்த்தை அவன் சந்ததியை நிலைக்க செய்கிறது. ஆபிரகாமின் சந்ததி இந்த பூமியில இன்னைக்கு துளிர்விட செய்கிறது. விசுவாசம். ஏதோ ஆபிரகாம் பார்த்தாரு, எதனா முன்னாடி போய் பார்த்து, அப்பா இது பாலும் தேனும் ஓடுற தேசம், இந்த தேசத்துல நான் வந்தா சுகமா இருப்பேன், நாமளா தானே பண்ணியிருப்போம். ஆண்டவர் சொன்னார் சொல்லி மறுநாளைக்கு கேப் புக் பண்ணி நேரம் அந்த ஏரியாவுக்கு போய் பார்த்துட்டு கேட்டு, அங்க இருக்க பாக்குறது மட்டும் இல்ல, கேட்டுட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம், அங்க இருக்கிற முக்கியமான பர்சன் யாரு, அந்த இடத்தை பற்றி தெரிஞ்சவங்க யாரு. ஒண்ணும் இல்ல ஐயா வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம சாம்சன் ஐயா வந்து ஆவடிக்கு வந்தார். அவருக்கு வரும்போது ஆண்டவர் அழைச்சார். அவர் வரும்போது என்ன செய்தாராம், அந்த இடத்துல என்ன இருக்கு, என்ன போவோம், என்ன நடக்க போகுது, எப்படி இருக்க போறேன், எதுவுமே தெரியாது. ஒரே ஒரு அழைப்பு, நீ போ, அதான் உன்னுடைய இடம், அதான் உன்னுடைய ஊழிய ஸ்தலம், போ அப்படின்ட்டாரு. எதுவுமே கிடையாது, எந்த ஒரு சோர்ஸும் கிடையாது, எந்த ஒரு ஆதாயமும் கிடையாது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை நம்பி வந்த அந்த தேவ மனிதன்
இன்னைக்கு அநேக ஜனங்களுக்கு சாட்சியா ஆமென் ஹalleluya ஆமென் நான் சொல்லுகிறேன் ஆமென் இதுதாங்க உயிருள்ள ஒரு சாட்சி ஹalleluya ஆமென் போன வாரம் சொல்லும்போது நான் ரொம்ப என் கண் அப்படியே கலங்குச்சு, என் இருதயம் அப்படியே கலங்குச்சு. ஒன்றுமே அறியாத, ஒண்ணுமே இல்லை, எந்த வசதியும் இல்லை. அப்ப பண வரவு கூட அவ்வளவு கிடையாது, ஆத்துமாக்கள் இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா அந்த நேரத்துல ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை இந்த இடத்துக்கு, அப்போ ஆவடி எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஸ்லம் ஏரியா, ரவுடிஸ்ட் ஏரியா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்பதான் ஆவடி மாறிச்சு, சிட்டி அப்படின்றோம். அப்பெல்லாம் கொலை கொள்ளைக்கெல்லாம் பேர் போன இடம் ஆவடி. அந்த இடத்தையே ஒரு வார்த்தையை நம்பி ஒரு மனிதன் வர வைக்கணும். வந்தாரு, தோத்து போனாரா? அவர் ஜெயிச்சாருன்றது எப்போ நீங்க பாத்தீங்க? நான் எப்ப பார்த்தேன் தெரியுமா? அவருடைய மரணத்துல, அவருடைய நித்திரையில தான் பார்த்தேன். சாட்சி காலில் இருந்து, நைட்ல இருந்து காலில் எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ணி அந்த இது வரைக்கும், எப்படி அந்த நினைவு நாள் வரைக்கும், அந்த இன்றைய வரைக்கும் அந்த சாட்சியை பார்க்கிறேன். காரணம் என்ன? தேவ அழைப்பு இப்படிதான் ஒரு மனுஷனை சாட்சி பெற செய்யும். உண்மையா சொல்றேன், அவருடைய உண்மையா சொல்றேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு ரோல் மாடல், ஆண்டவரை ரோல் மாடலா வச்சிருக்கிறேன். அடுத்தது ஒரு மனுஷனை நான் ரோல் மாடலா வைக்கிறேன்னா என் ஆவிக்குரிய தகப்பன் சாம்சன் ஐயாவை நான் ரொம்ப நேசிப்பேன். உண்மையா சொல்றேன். அவருடைய வழியை நான் இன்னைக்கு, அவர் செய்த அந்த ஊழியத்தை நான் இன்னைக்கு பின்பற்ற விரும்புறேன். அவர் பாத தடங்களை நான் பின்பற்ற விரும்புறேன். நான் அதிகமா அவர் வீட்டுல உட்கார்ந்து நான் பார்த்ததே இல்லை. வருவாரு, திருப்பி பேண்ட கொண்டு கிளம்பி போயினே இருப்பாரு. எங்க போறாரு? கூப்பிடுறாங்க. ஒரு நாளும் ஒண்ணு சொல்லட்டுங்களா, ஒரு நாளும் சிஸ்டர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு உடம்பு முடியல, நீங்களே ஜெபம் பண்ணணும்னு ஒரு நாள் அவர் சொன்னது கிடையாது. சிஸ்டர் என்னால முடியல, இங்க இருக்கிற நீங்களே பாத்துக்குங்க சொன்னதே கிடையாது. எந்த நேரமா இருந்தாலும் வாங்க, இல்ல நான் வரேன். இதுதாங்க ஒரு மனுஷன் ஊழியத்தின் வளர்ச்சியே. அதைதான் நான் இன்னைக்கு ஃபாலோ பண்ண விரும்புறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு அடித்தளம், எனக்கு கொடுத்த ஒரு பாத சுவடு. ஒன்றுமே அறியாத ஒரு இடத்துல ஒரு மனுஷனை கொண்டு வந்து வைத்து இன்னைக்கு அண்ணாந்து பாக்குற எத்தனையோ பேர் பார்த்திருப்பாங்க கீழே, இன்னைக்கு அத்தனை கண்களும் மேல பாக்குது. காரணம் என்ன? தேவ அழைப்பு விசுவாசித்தாங்க. தேவ அழைப்பு விசுவாசமா இருந்துச்சு. நான் போக மாட்டேன்னு சொல்லி இருக்கலாமே, வந்தாரு, விசுவாசித்தார். ஆண்டவர் என்ன நடத்துவார்? எத்தனையோ இடர்கள், போராட்டம், ஆனாலும் ஆண்டவர் அவர்களை நடத்தினார். பாருங்க, ஆபிரகாம் அறியாத தேசத்துல போனா ஆண்டவருடைய வாழ்க்கை செழிப்பாய் மாற்றி. அது 5வது வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினால் அவன் காணாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். இதுதான் உண்மையுள்ள ஒரு சாட்சி, இதுதான் உண்மையுள்ள ஒரு விசுவாசம். மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரே மனிதன் ஏனோக்கு. அல்லேலூயா. மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு மனிதன், மரணமே பார்க்கல, அப்படியே போறான், அப்படியே ஆண்டவரோடு மறைஞ்சு அப்படியே டக்குன்னு காணாமல் போயிட்டான். அதுதான் உண்மையுள்ள ஒரு விசுவாசிகளுக்கு, தீர்க்கதரிசிக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கான அடையாளம். இன்னைக்கு நமக்கு அது உண்டாகுமா? அந்த வார்த்தையை நான் படிக்கும்போது அவ்வளவு ஆசையா இருந்தது. அப்படியே போயிட்டே இருந்தாராம், டக்குன்னு காணாம போயிட்டாரு. அது வேதத்துல சாட்சி சொல்லுது, அவன் மரணத்தை காணாமல் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இதுதான் உண்மையுள்ள சாட்சி. இன்னைக்கு நம்ம கண்களுக்கு அது நடந்திருந்தா எங்கதான் போனானே தெரியல நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் அது வெறுமையா விடக்கூடாதுன்னு சொல்லிதான் ஆண்டவர் அந்த வார்த்தையை ஹைலைட் பண்றாரு. பாருங்க, விசுவாசத்தினால ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று அதோட முடிச்சிடல, தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இந்த சாட்சி ஏனோக்குடைய வாழ்க்கையில நல்ல ஒரு தேவ மனிதன். ஏனோக்கு நல்ல ஒரு தேவ மனிதன். அவரை குறித்து சில காரியங்களை நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஏனோக்கு 65 வயதிலே மெத்துசாலாவை பெற்றான். மெத்துசாலாவுடைய வயது 969. 365 வருடம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த ஏனோக்கு ஒரு தேவ மனிதன். ஏனோக்கின் பெயர், ஏனோக்குக்கு பெயர், அந்த பொருளுக்கு அர்த்தம் என்னவென்றால், அந்த பெயருக்கு அர்த்தம் என்னவென்றால் அர்ப்பணிப்பு, தொடங்குதல், பயிற்றுவித்தல், துவக்குதல். ஏனோக்குக்கு அர்த்தம் என்னன்னா அர்ப்பணிக்கப்பட்டவன், தொடங்கப்பட்டவன், பயிற்றுவிக்கப்படுகிறவன், துவக்கப்படுகிறவன் என்று இதற்கு அர்த்தப்படுகிறது. ஆதாமின் 7வது தலைமுறையில் பிறந்தவர் தான் இந்த ஏனோக்கு.
ஏனோக்கு வந்து ஆதாமுடைய 7வது தலைமுறையில பிறந்தது. 7 தலைமுறைகளையும் பார்த்தவர் தான் இந்த ஏனோக்கு. ஏனோக்கின் தந்தை யாரேத், வயது 962. யாருக்கு? ஏனோக்குடைய அப்பாவுக்கு வந்து 962 வயது. இவங்க 2 பேரும், மெத்துசாலாவும் ஏரத்தும் வந்து 2 பேரும் போட்டின்றது. இவருக்கு வந்து 969 மெத்துசாலா, யாரத்து வந்து 962 வருஷம் உயிரோடு இருந்தார். ஏனோக்கின் வம்சத்தில் இயேசு பிறந்தார். ஏனோக்கின் வம்சத்துல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஏனோக்கு ஒரு தீர்க்கதரிசி. இயேசுவின் 2ஆம் வருகை குறித்து அப்பவே அறிவிச்சு வரான். யாரு? ஏனோக்கு. ஆண்டவருடைய 2ஆம் வருகை வரப்போதில்ல, அந்த 2வது வருகையை அப்பவே தெளிவுபடுத்தினவர், தீர்க்க தரிசனம் சொன்னவர் யாருன்னா ஏனோக்கு. அது ஏனோக்குடைய வம்சத்துல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். அடுத்தது வந்து ஏனோக்கு பற்றி வேதத்தில் 5 இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏனோக்கை பற்றிய வேதத்தில் 5, ரொம்ப அதிக இடத்துல பேசப்படாதவர், ஆனா வெறும் 5 இடத்துல தான் அவரை பற்றி பேசியிருக்கு. அதில் குறிப்பிடப்பட்ட வசனங்கள் என்னன்னா, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 18 to 25 வரைக்கும் அவரை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே போல 1 நாளாகமம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் அவரை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே போல லூக்கா 3ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் அவரை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே போல எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் அவரை பற்றி சொல்லியிருக்கு. அதே போல யூதா 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல அவரை பற்றி சொல்லியிருக்கு. இது போல 5 இடங்களில அவரை பற்றி பேசப்பட்டிருக்கு. அதே போல மரணத்திற்கு முன்பே சாட்சி பெற்ற ஒரு தேவ மனிதன் ஏனோக்கு. யாருன்னா மரணத்திற்கு முன்பாகவே சாட்சி பெற்ற ஒரு தேவ மனிதன். அதுலதான் இதுல பாக்குறோம். இந்த 5வது வசனம், விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை கொண்டபடினாலே அவன் காணாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். தேவனுக்கு பிரியமானவன் என்று எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே அவன் சாட்சி பெற்ற ஒரு மனிதன். தேவனுக்கு பிரியமானவன், சாட்சி பெற்றவன். ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்ற பின் 365 வருடம் தேவனோடு சஞ்சரித்து, 365 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த ஒரு தேவ மனிதன். அது மாத்திரமல்ல, இவர் 2 காரியத்துல மிக சிறந்த ஒரு மனிதன், தேவ மனிதன். யாருன்னா ஏனோக்கு குடும்ப வாழ்க்கையில சிறந்தவர். அதே போல தேவனோடு ஒரு மனமாய் வாழ்வதில் ரொம்ப ரொம்ப சிறந்தவன். குடும்ப வாழ்க்கையிலும் தேவனோடு இருந்த உறவிலும் வாழ்வதிலும் ரொம்ப சிறந்த ஒரு தேவ மனிதன். அது மாத்திரமல்ல, இந்த ஆதியாகமும் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல அவரை பற்றி பேசியிருக்காங்க. கடைசி வசனம் ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 5:22 வாசிங்களேன். ஆதியாகமம் 5:22 ஒரு வசனம் சொல்லியிருக்கு. 22 வாசிங்க. ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். சஞ்சரிப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை வருதா? சஞ்சரிப்பு அப்படின்ற அந்த வார்த்தை இருக்கு இல்லைங்களா? தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்து. அத முடிஞ்ச அண்டர்லைன் பண்ணீங்க. இதுல வந்து ஆங்கில வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஏனோக் வாக் வித் காட் அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கிலத்துல அழகா போட்டிருக்காங்க வார்த்தை. சஞ்சரிப்பு அப்படின்னு என்பதற்கு அதுல ஆங்கிலத்துல ஏனோக்கு வாக் வித் காட், தேவனோடு நடந்தான். நீங்க ஆங்கிலத்துல அதை படிச்சா உங்களுக்கு தெரியும். இந்த சஞ்சரிப்பு அப்படின்னு போட்டிருக்குல்ல, அதுல ஆங்கிலத்துல அழகா சொல்லுவோம் ஏனோக் வாக் வித் காட், ஆண்டவரோடு நடந்த ஒரு தேவ மனிதன். வருஷம் 365 வருடம் தேவனோடு நடந்த ஒரு மனுஷன். அதான் ஆங்கிலத்துல அழகா ஏனோக் வாக் வித் காட். கடவுளோடவே அவர் வாழ்ந்தார், கடவுளோடவே நடந்தார், கடவுளோடவே இருந்தார். எந்த ஒரு இடத்துலயும் அவர் பிசுறாம வழி விலகி போகாம கர்த்தரோடு வாழ்ந்த விசுவாசம் உள்ள ஒரு தேவ மனிதன். விசுவாசத்தினால ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளும். இந்த ஆசீர்வாதம் நமக்கு வருமா அப்படின்றத ஒரு விஷயம் நம்ம சிந்தித்து பார்க்கணும். கர்த்தரிடத்துல நம்ம கேட்கணும், ஆண்டவரே எனக்கு எதை கொடுக்குறீங்களோ இல்லையப்பா, மேல எனக்கு விசுவாசத்தை கொடுங்க. உன் மேல எனக்கு ஒரு நல்ல ஒரு விசுவாசத்தை எனக்கு வேணும், உறுதி உள்ள ஒரு விசுவாசத்தை எனக்கு கொடுங்க. நான் உமக்குள்ள வாழ விரும்புகிறேன். ஏனோக்கை போல, ஆபிரகாமை போல, நோவாவை போல காணாத ஒன்றை நீ சொன்ன ஒரு வார்த்தையினால விசுவாசித்தாங்க. நீர் அவர்கள் வாழ்க்கையை மாற்றினீர். என்னையும் மாற்றுங்க, நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்பீங்கன்னா உங்க வாழ்க்கை அழகாய் அற்புதமாய் ஆசீர்வாதமாய் மாறும். 2 காரியம். ஒன்று,
பெருமை கொள்ளுகளுடைய ஜெபங்கள் கேட்கப்படாது. விசுவாசம் இல்லாத ஜெபங்கள் கேட்கப்படாது. விசுவாசிப்போம், பெருமை கொள்ளாமல் இருப்போம், கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.